அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்ற இந்த தொடரிலே நேற்றைய தினம் குழந்தை இல்லை என்ற ஒரு பிரச்சனை ஏற்படுமையானால் அதை நாம் எப்படி எதிர்கொள்வது, அந்த பிரச்சனையை எப்படி நம்ம சால்வ் பண்ணி கொள்வது என்பதற்குரிய வழிமுறைகளை நம்ம பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்னும் சில பிரச்சனைகள் இருக்கிறது. குழந்தை இல்லை என்று திட்டவட்டமாக தெரிந்தவுடனே சில பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, நம்ம வேற ஒரு குழந்தை எடுத்து வளர்த்தா என்ன, அதாவது இந்த ஆணுக்கும் குழந்தை இல்லைங்கிறது கன்ஃபார்ம் ஆகிவிட்டது மருத்துவ ரீதியா, அல்லாஹ்வுடைய குதிரத்துல மாறி நடக்கலாம். பெண்ணுக்கும் குழந்தை உருவாகாது என்று திட்டவட்டமாக மருத்துவம் சொல்லுகிறது. இப்ப இந்த நேரத்துல ஒரு குழந்தைன்னு கொஞ்சுவதற்கு அவங்க ஆசைப்படுவாங்க. அவங்க சேர்க்கிற சொத்து சுகம் அதெல்லாம் யாருக்காவது போகணும்ல, அவங்க சேர்த்து வச்ச சொத்துக்களை அனுபவிக்கிறதுக்கு நம்மால் பாசம் காட்டப்பட்ட யாராவது இருந்தா அவங்களுக்கு நம்ம கொடுத்து வளர்த்தோம்னு சொன்னா அது சந்தோஷமா இருக்கும் நினைக்குவாங்க. அவங்களுடைய தள்ளாத வயசுல உதவுவதற்கு இந்த பாசத்தை கொட்டி வளர்த்தா என்ன செய்வாங்க, அந்த குழந்தைகள் நமக்கு உதவியா இருக்கும் என்ற மாதிரி எல்லாம் நினைத்து கொண்டு ஒரு குழந்தையை பிள்ளையாக எடுத்து வளர்க்கலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் பல பேருக்கு இருக்கிறது. பல பேர் வளர்க்கவும் செய்கிறார்கள். இந்த எண்ணம் இருக்கிறது. சில குடும்பங்கள் என்ன செய்யறாங்க, இன்னொரு குழந்தையை எடுத்து வளர்க்கிறார்கள். ஆனா இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த குழந்தையை எடுத்து நீங்கள் வளர்த்தாலும் சரிதான், வளர்க்கிறது தப்பு கிடையாது. ஒரு அனாதை பிள்ளை எடுத்து வளர்த்து அதை உறுதுணையா இருந்து அதை அரவணைக்கிறது என்கிற வகையில அது தப்பாகாது. ஆனால் வளர்க்கிறதுனால அது நம்முடைய பிள்ளை ஆகுமா, வளர்க்கிறதுனால அந்த பிள்ளைக்கு நம்ம தாய் தந்தையர் ஆயிருவோமா என்று கேட்டால் அது இல்லைன்னு சொல்லி திருமறை குர்ஆன் திட்டவட்டமா என்ன செய்கிறது, மறுக்கிறது. ஒரு தாய் என்று சொன்னால் யார் தாய்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், இன் உம்மஹாத்துஹும் இல்லல்லாஹி வலதுனஹும். ஒருத்தனுடைய தாயார்கள் யார் என்று சொன்னால் யாரு பெற்றார்களோ அவங்க தான் தாய். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் பெற்றா மட்டும்தான் தாய். பெறல என்று சொன்னா, எடுத்து வளர்த்தவங்க சொன்னா எந்த காலகட்டத்திலையும் அந்த குழந்தைக்கு அவங்க தாயாக ஆகவே முடியாது. அல்லாஹ் திட்டவட்டமா குர்ஆன்ல சொல்றான், இன் உம்மஹாத்துஹும் இல்லல்லாஹி வலதுனஹும். யாரு பெற்றார் வயிற்றுல சுமந்து பெறுகிறார்களோ அவங்க தான் தாய், அவங்கள தவிர யாரும் தாயாக முடியாது. அப்ப தாய்க்கு அது மாதிரி எல்லாம் சொல்லிவிட்டான். தகப்பனுக்கு அதுக்கும் அதே மாதிரி எல்லாம் சொல்லி காட்டுகிறான், மா ஜஅல அத்இயாக்கும் அப்னாக்கும். நீங்கள் எடுத்து வளர்க்கக்கூடிய பிள்ளைகளை உங்கள் பிள்ளைகளாக அல்லாஹ் ஆக்கவில்லை. ஆம்பளையில பார்த்து அல்லாஹ் சொல்றான், நீங்கள் வளர்க்கிற பிள்ளைகளை உங்கள் சொந்த பிள்ளைகளாக அல்லாஹ் ஆக்க மாட்டான், அல்லாஹ்விடத்தில் அது உங்க பிள்ளை இல்ல அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுறான், உதுஊஹும் லிஆபாயிஹிம். இந்த மாதிரியான பிள்ளைகளை நீங்க வளர்த்தாலும் அவங்களுக்கு தகப்பன் ஒருத்தர் இருப்பார்ல, அவர் பேரோட நீங்க அழைக்கணும். இன்சில் அங்கதான் போடணும். நீங்க அப்துல் காதர் எடுத்து வளர்த்தீங்க, இப்ராஹிம் தான் அந்த குழந்தைக்கு தகப்பனார்னு சொன்னா இப்ராஹிம் மகன் தான் நீங்க சொல்லணுமே தவிர உங்களுக்கு பிறக்காத ஒரு பிள்ளைய உங்க மகன் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. சூரத்துல் அஹ்ஸாப் 33வது அத்தியாயத்துல 4வது 5வது வசனங்களில இந்த சட்டங்களை அல்லாஹ் தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். அப்ப குழந்தைய வளர்க்கிறது ஒரு உதவி செய்தல் என்ற அடிப்படையில் தான் இஸ்லாத்துல அது அங்கீகரிக்கப்படுமே தவிர பிள்ளைகள் ஆவாங்களான்னா ஆக மாட்டார்கள். இதுல ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? பிள்ளைகள் ஆவாங்கன்றா அதுக்கு என்ன, அதனுடைய ரிசல்ட் என்ன, பிள்ளை ஆக மாட்டாங்கன்னா என்ன ரிசல்ட் என்று பார்த்தால், ஒரு குழந்தைய வளர்க்குறீங்க, யாரோ எவரோ அந்த குழந்தை யாருன்னு உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு எந்த விதமான உறவும் இல்லாத ஒரு குழந்தைய நீங்க வளர்க்குறீங்கன்னு வைங்க. ஒரு 18 வயசுல ஒரு பெண்ணு ஒரு குழந்தைய எடுத்து வளர்க்குறான். இப்படி வளர்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு 35 வயசு இந்த பெண்ணுக்கு ஆகும் பொழுது அந்த பையனுக்கு 17 வயசு ஆயிரும்ல. 18 வயசுல ஒரு பெண்ணு ஒரு குழந்தைய, ஒரு ஆம்பளை பிள்ளைய வளர்க்கிறான்னு சொன்னா அந்த ஆம்பளை பையனுக்கு என்ன ஆயிரும், இந்த பொம்பளைக்கு 35 வயசு வரும் பொழுது அவனுக்கு 17-18 வயசு ஆகி போயிடும். இப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டா அவனுக்கு உங்களுக்கு என்ன ரிலேஷன்? அவன் அந்நியன். குழந்தையா இருக்கும் பொழுது வீட்டுக்குள்ள இருக்கிறதுங்கிற பஞ்சாயத்து ஒண்ணும் வராது. ஆனால் நீங்க வளர்த்த பையன் ஒரு குறிப்பிட்ட வாலிப பருவத்தை அடையக்கூடிய நேரத்துல அவன் அந்த பெண்ணோட சேர்ந்து இருக்கும் பொழுது அம்மாவோட சேர்ந்து இருந்தான் என்று இஸ்லாம் எடுத்துக்கொள்ளாது. என்னவா எண்ணத்தை தான் கொட்டி வளர்த்தாலும் தனித்து இருக்க கூடாதுங்கிற ரூல் அங்க நிற்கும். ஆணும் பெண்ணும், அந்நிய ஆணும் அந்நிய பெண்ணும் தனித்து இருக்க கூடாதுன்னு இருக்குது இல்லையா?
அந்த சட்டம் வந்து அங்க வந்து குறுக்க நிக்குமா இல்லையா? அவனுக்கு உங்களுக்கு எந்த விதமான ரத்த சம்பந்தம் ஒண்ணுமே இல்லையே. அப்புறம் எப்படி நீங்க அம்மான்னு கிட்ட சொல்லுவீங்க? குழந்தையா இருக்கும்போது அம்மா பிள்ளைன்னு சொன்னா எந்த பஞ்சாயத்தும் கிடையாது, சட்ட சிக்கல் ஒண்ணும் வராது. ஆனா எங்க சட்ட சிக்கல் வரும்? பருவ வயதை அடைந்து விட்டார்களே ஆனால் சட்ட சிக்கல் வருமா இல்லையா? அதே மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளைய எடுத்து வளர்க்குறோம். ஒரு கணவன் மனைவியும் சேர்ந்து பொம்பளை பிள்ளைய எடுத்து வளர்க்குறாங்க. குழந்தையா இருக்கும் போது பஞ்சாயத்து கிடையாது. அது 15 வயசுல பருவ வயசு அடைஞ்சிச்சுன்னு வைங்க, அப்ப இந்த அப்பனுக்கு யாரு அப்பன்னு சொல்லி வளர்ப்பு அப்பன் இருக்கிறான, அவனுக்கு அந்த பொண்ணுக்கு உள்ள உறவு என்ன? அவ யாரோ அவ யாரோ தான், அவன் யாரோ அவள் யாரோ. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் அப்ப என்ன சிக்கல் வருது? அந்த தகப்பன் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய அவனை மகள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய இவளோட இஸ்லாமிய சட்டப்படி தனியா இருக்க முடியாது. மகள் ஒரு அந்நிய பெண்ணோட எப்படி இருக்க முடியுமோ அப்படித்தான் இருக்க முடியுமே தவிர, இவர் வீட்டுல போகும்போது அந்த மக மட்டும் இருந்தான்னு வைங்க, இல்லம்மா நான் வரலன்னு போயிடணும் வெளியே. பேருக்கு அப்பன்னு சொன்ன 5 வயசா இருக்கும்போது பிரச்சனை இல்ல, 10 வயசா இருக்கும்போது பிரச்சனை இல்ல. அது ஒரு பருவ வயசு அடைஞ்ச பிறகு சட்டம் அமலாயிருமே. அப்ப அந்த பிள்ளையே இருக்குன்னு வைங்க, வாப்பான்னு சொல்லி போனாருன்னா வாப்பா நான் தனியா இருக்க, நீ போயிட்டு வாங்கன்ற வேண்டியதான். இது வாப்பா வாப்பா வழங்குற சட்டம் என்னண்டு? அப்ப வந்து வளர்ப்பு பிள்ளைங்கிற வழக்கு தப்பு கிடையாது. எங்க சிக்கல் வரும்னு கேட்டா, அந்த ஆணோ பெண்ணோ பருவ வயசு அடையக்கூடிய நேரத்தில் ஆணா இருந்தா அந்த பெண்ணுக்கு அவனுக்குள்ள பஞ்சாயத்து வந்துடும், பெண்ணாக இருந்தால் அந்த பெண்ணுக்கு அந்த அப்பன்னு சொல்லிட்டு இருக்கிறான அவனுக்கு மத்தியில் ஒரு விவகாரம் வந்துடும் மார்க் அடிப்படையில். அப்ப தனித்து இருக்க கூடாதுங்கிற ஒரு சட்டம் வந்து அங்க வந்து நிற்கும். அப்ப இதை கவனத்தை வளர்க்கிறதா என்ன யோசிக்கணும்? பாசத்தை கொட்டி வளர்க்கிறோங்கிறோம், வளர்த்துப்பட்டு கடைசியில் 15 வயதுக்கு பிறகு என்ன செய்ய முடியாது? அவங்க பிள்ளைன்னு சொல்லி ஒன்னா 2 பேரும் ஒன்னா பயணத்தில் அனுப்பிவிட முடியுமா? வெளியே போற அந்த பிள்ளையோட சேர்த்து அப்பன்னு சொல்லி வச்சுட்டு போக முடியுமா? முடியாது மார்க்கத்தில். ஏன்? அவன் வந்து உனக்கு பிள்ளை கிடையாது, நீ நான் பெத்த அப்படின்னு இஸ்லாம் வந்து கேட்குது. அப்ப இது ஒரு முக்கியமான சட்ட சிக்கல் வருது. இதுல நீங்க வழக்கு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்? இந்த சட்ட சிக்கல் வராம எந்த பிள்ளையை எடுத்து வளர்த்தால் எந்த பிள்ளை இயற்கையாகவே உங்களுக்கு மகரமா இருக்குமோ, மகரமான உறவினர்கள் எடுக்கிறீங்கன்னு வைங்க, உறவினர்ல அண்ணன் பிள்ளைன்னு சொன்னா உங்களுக்கு பிள்ளையா போயிடுதுல, அண்ணன் பிள்ளை அக்கா பிள்ளை தங்கச்சி பிள்ளைன்னு இருக்குமே. ஆனால் அது என்னவாயிடுது? வளர்க்கறதுனால உங்க பிள்ளை அப்ப மகரம் ஆயிருது. பெரிய பிள்ளையா இருந்தா கூட நீங்க என்ன செய்யலாம்? தனித்து இருக்கலாம். அப்ப குழந்தை எடுத்து வளர்க்க ஆசைப்படக்கூடியவர்கள் வெளியில் இருந்து எடுத்தீர்களே ஆனால் அந்த உறவு முறை என்ன செய்யும்? பருவ வயசு அடையும் பொழுது மார்க்க சட்டப்படி சேர்ந்திருக்க முடியாத நிலைமை ஏற்பட்டு போயிடும், தனித்தனியா இருக்கணுங்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டு போயிடும். அது மாதிரி அண்ணன் பிள்ளை அக்கா பிள்ளை தங்கச்சி பிள்ளை எந்த பிள்ளை மகரம் நம்ம சொல்லியிருக்கோம்ல, ஒரு லிஸ்ட் முன்னாடி நம்ம சொல்லி இருக்கிறோம். யாரெல்லாம் திருமணம் முடிப்பதற்கு ஹராமான உறவில் இருக்கிறார்களோ அந்த மாதிரி ரிலேஷன்ல பிள்ளைகள் இருக்கத்தானே செய்யும். அது மாதிரியான ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு பிள்ளை எடுத்து வளர்த்தோமையானால் வளர்ப்பு பிள்ளையா இல்லாட்டா கூட அந்த பிள்ளை நம்ம வீட்டுல இருக்கலாம்ல. ஒரு பெண் இருக்கிறாங்க, அவங்க அக்கா மகன் பெரிய பையனா இருக்கான், வழக்கம்லாம் கிடையாது, ஒன்னா இருக்கலாம்ல, அக்கா மகனோட இருக்கலாம்ல. அப்ப நீங்க என்ன செய்யுங்க? உங்க அக்கா மகன் தங்கச்சி மகன் இந்த மாதிரி உறவுகள்ல உங்களுக்கு ஏதாவது குழந்தை ஆசைப்பட்டால், குழந்தைய வளர்க்கணும் கொஞ்சம் ஒரு ஆசையெல்லாம் வரலாம், அந்த ஆசைப்பட்டீர்களேயானால் வளர்ப்பது தப்பு கிடையாது. அது பருவ வயசு அடைஞ்ச பிறகு நீங்க வெட்டி விடணும். ஒண்ணு, வெட்டி விடாமலே உங்க வீட்டோட வைத்துக் கொள்ள நினைத்தீர்களே ஆனால் அப்ப என்ன பண்ணணும்? அதுக்கு மகரம் ஆகாத உறவினர்கள் நீங்க தேர்ந்தெடுத்தால் இந்த சிக்கல் விளைஞ்சிடலாம், விடுபட்டு விடலாம். இது ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து என்னன்னு கேட்டா, இந்த மாதிரி அந்த வளர்க்கக்கூடிய நேரத்தில் அக்கா மூளையோ தங்கச்சி பிள்ளையோ ஏதோ ஒன்று வளர்க்குறீங்க, அண்ணன் பிள்ளையோ எடுத்து வளர்க்குறீங்க. இப்படி வளர்க்கக்கூடிய நேரத்தில் வந்து நீங்க என்ன செய்யக்கூடாதுன்னா அந்த குழந்தைக்கு கரெக்டா சொல்லித்தான் வளர்க்கணும். வேற யாருடைய உயிரணுவுக்கும் வேற யாருடைய சினை முட்டைக்கும் பிறந்திருக்கிற ஒரு பிள்ளைய உங்களுக்கு அந்த பிள்ளையுடைய உற்பத்தியில எந்த ஒரு பங்கும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஏன் பிள்ளைன்னு சொல்லி வளர்க்க கூடாது. உலகத்துக்கும் சொல்லக்கூடாது, அந்த பிள்ளைக்கும் சொல்லக்கூடாது, ஏமாத்தவும் கூடாது. என்ன அல்லாஹ் சொல்றான்? உதுஊஹும் லிஆபாயிஹிம், அவர்களை அவர்களின் தந்தையின் பெயரால் தான் அழைக்கணும். வீட்டுல வளர்க்கும் போது குழந்தைக்கு என்ன சொல்லி வளர்க்கணும்? இதுல நிறைய பேர் இந்த வளர்க்கணும் வளர்த்துப்பட்டு மார்க்கத்திலும் ஒண்ணு இருக்குது. கடைசியில ஒரு 15 16 வயசு 20 விவரம் தெரியும் போது இவர் இல்ல நம்ம வாப்பா, இந்த அவர் தான் வாப்பான்னு தெரிஞ்சுன்னு வைங்க, வெறுத்து அந்த பிள்ளைகள் தெரிய வருமானம், இது இல்ல அம்மா, அந்த அவங்க தான் அம்மான்னு தெரிஞ்ச உடனே வெறுத்து போயிடும். சொல்லும் போதே அதை மறைக்காம என்ன செய்யணும்? குழந்தையா இருக்கும் பொழுது அதை சொல்லி, இந்தப்பா நாங்க ஆசைக்காக எடுத்து வளர்க்குறோம், உங்க வாப்பா அவர் தான், உங்க உமா அவர் தான் சொல்லிவிட்டு நாங்க பாசம் காட்டுறோம்னு சொல்லி வளர்த்தோம்னு சொன்னா அந்த குழந்தை ஏமாத்தின குற்றமும் வராது. நாளைக்கு தெரியும் பொழுது ஒரு குழந்தைக்கு மன ரீதியா பாதிப்பு வருமே,
பெரிய மெண்டல் ஆகி போயிடும். அந்த மாதிரி அந்த மன ரீதியான ஒரு பாதிப்புகள்லாம் ஏற்படாமல் இருப்பதற்கு இது உதவும். அதனால உள்ளதை சொல்லி தான் வளர்க்கணும். ஊர்ல பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும் போது உங்க பேரை போட்டு சேர்த்துடக்கூடாது. பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறீங்களா, பிள்ளைய சேர்க்கறீங்க, பாப்பா பேர் என்னன்னு கேட்பான். பாப்பா பேரு உங்க பேரை சொல்லி நீங்க பெறலையில வழக்கத்தானே செய்றீங்க. ஒரிஜினல் பாப்பா தான் சொல்லணும். தகப்பனார் யாருன்னு கேட்டா என்ன செய்யணும், ஒரிஜினல் தகப்பனார சொல்லணும். சில நேரத்தில் தகப்பன் யாரு தாய் யாருன்னு தெரியாத பிள்ளைய கூட எடுத்து வளர்க்குவோம். அப்படி வரும்ல. அப்படி வந்தா அதுக்கு நான் விட மாட்டான், அதுக்கும் சொல்லி போறான்ல. இல்லம் தாளமும் ஆபாகும் இகவானுக்கும் பித்தீன். அவங்களுடைய தகப்பனார்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னால், ஒரு ஆஸ்பத்திரி நாள் அழகான பிள்ளையா இருக்குது, யாருன்னே தெரியல அப்படின்னு இருந்தால் எடுத்து வளர்த்தீர்களே, ஆனால் அப்பவும் பிள்ளையாக மாட்டாங்க. அவங்களை நீ எப்படி சொல்லிக்கணும், இகவானுக்கும் பித்தீன், எங்க மார்க்க சகோதரன்னு சொல்லிக்கிறங்க, எங்க பிள்ளைன்னு சொல்லிடாதீங்க. அப்பன் பேர் தெரிஞ்சா அப்பன் பேரோட சேர்த்து சொல்லுங்க. அப்பன் பேர் தெரியாத பிள்ளை தானே என் பிள்ளைன்னு சொல்லிக்கலாம், நீங்க சொல்ல முடியாது. இவனுக்கு அப்பனை யாரும் தெரியல, நம்ம அப்பனை காட்டிக்கிறோம்னு உங்களுக்கு உரிமை கிடையாது. அப்படி செஞ்சால் பாவமா போயிடும். அப்ப அந்த மாதிரி உங்களுக்கு யாருன்னு தெரியவில்லை என்று சொன்னால் இகுமானுக்கும் பித்தீன், மார்க்க சகோதரன் சொல்லிக்கிறங்க. இவன் யாரு, மார்க்க சகோதரன் அப்படின்னு சொல்லணுமே தவிர என்ன செய்யக்கூடாது, இவனுக்கு நான் தான் தகப்பன்ற கூடாது. தகப்பன் யாருன்னு தெரியாத காரணத்தினால எல்லாம் நீங்கள் தகப்பன் ஆக மாட்டீங்க. தாய் யாருன்னு தெரியாத காரணத்தினால எல்லாம் தாய் ஆக மாட்டீங்க. இந்த ஃபார்மாலிட்டியா தாயின்னு சொல்ற தாய்மார்களேங்கிறோம், அந்த தாய் வேற, சும்மா சொல்லிக்கிறது வேற. தாய் தான் சொல்லி என்ன செய்யக்கூடாது. ஒரு கடையில ஜாமான் என்னமா அடுத்த ஒரு பொம்பளைகிட்ட கேட்போம், அம்மா நீங்க சொல்லுங்க அம்மா, நான் என்ன உனக்கு அம்மா நானா பெத்தன்னு கேட்டக்கூடாது. அந்த அம்மாவுக்கு என்ன அர்த்தம், சும்மா சாதாரண பேச்சு வாக்குல உள்ள அந்த வார்த்தை நீங்க பயன்படுத்திக்கலாம், சீரியஸா சொல்லக்கூடாது. அதனுடைய யதார்த்தமான ஒரு அர்த்தத்துல என்ன செய்யக்கூடாது, சகோதரர்களை கூப்பிடுறோம், நம்ம எல்லாத்துக்கும் ஒரே தாய் இருக்கான்னு கேட்கலாமா, அது சகோதரர்கள் மேடையில் பேசுறோம்ல, அந்த மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்துற மார்க்கத்தில் தப்பு இல்ல. நெசமாவே இதான் என் புள்ள, ரெக்கார்ட்ல எழுதும் போது, சொத்து வாங்கும் பொழுது, பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும் பொழுது, அந்த மாதிரியான ஒரு அடிப்படை. நம்ம சமூகத்தில் கூட சின்ன வாப்பா பெரிய வாப்பா வாப்பான்னு கூப்பிடுவாங்க. சில ஊர்கள் என்ன செய்வாங்க, சின்ன வாப்பான்னு சொல்லி கூப்பிடுற ஊர்களும் இருக்குது, பெரிய வாப்பான்னு கூப்பிடுற ஊர்களும் இருக்கிறது. சின்ன வாப்பா பெரிய வாப்பா எப்படிதான் கூப்பிடுவாங்க, வாப்பான்னு கூப்பிடக்கூடிய ஊர்களும் இருக்கிறது. அதெல்லாம் தப்பு கிடையாது. ஏன் வாப்பானா என்ன அர்த்தத்துல நம்ம விளங்கி தானே சொல்றோம், மேடையில சொல்ற மாதிரி தான், தாய்மார்களே சகோதரர்கள்ங்கிற மாதிரி அப்படி சொன்னால் பிரச்சனை இல்லை. நான் தான் அப்பன்னு சொன்னா விபரீதமா போயிடும், விவகாரமா போயிடும். சரியா, அந்த மாதிரி சொல்லக்கூடாது. அப்ப இந்த தத்தெடுத்தல் என்பது இது ஒரு ரூல் வருது. அடுத்து என்னன்னு கேட்டா, வாரிசு உரிமை இருக்கு இல்லையா, வாரிசு உரிமை. தகப்பன் சொத்துல இருந்து பிள்ளைக்கு பங்கு இருக்குது, தாய் சொத்துல இருந்து பிள்ளைக்கு பங்கு இருக்கிறது. நீங்க ஒரு பிள்ளை எடுத்து வளர்த்துட்டீங்க, நீங்க வளர்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு மண்டையை போட்டீங்க, இறந்துட்டீங்க. உங்க சொத்து வளர்ப்பு பிள்ளைக்கு போகுமா? இந்து லாவுல போகும், இஸ்லாம் லாவுல போவாது. இந்து சட்டப்படி என்ன செய்யும், வளர்ப்பு பிள்ளைகள் பிள்ளைகள் தான், பிள்ளைகள் அந்தஸ்துன்னு வந்துடும். அப்ப தகப்பன் சொத்து மகனுக்குன்னு சொல்லி அவங்களுக்கு என்ன செய்யும், நான் மகன் தான் கிளைம் பண்ணலாம். நான் இந்த பிள்ளைக்கு நான் அந்த மகன், நீங்க பெத்தேன்னு கேட்டா நான் பெக்கலை வளர்த்தேன், இந்த ஆதாரம், நான் தத்தெடுத்துக்கு ஆதாரம் அப்படின்னு காட்டினால் கோர்ட் என்ன செய்யும், இந்துக்களா இருந்தால், இந்துக்களுக்கு மத்தியில் உள்ள வளர்ப்பு பிரச்சனையாக இருந்தால் இவரை தகப்பன் என்றும் அவரை பிள்ளை என்று என்ன செஞ்சிருவேன், ஒத்துக்கொள்ளும். இந்த உதாரணமா ஒரு ஜெயலலிதா ஒரு பிள்ளை எடுத்து கல்யாணம் பண்ணாங்க பெரிய வயசுல, அவங்க சொத்து வாரிசு கேட்கலாம், பிள்ளைன்னு தத்தெடுத்துட்டாங்களா இல்லையா, முந்தி முடியாது, முந்த நாள் சட்டம் கொண்டு வந்துட்டாங்க, பொம்பளையும் தத்தெடுத்து வளர்க்கலாம்னு சொல்லி. அப்ப அந்த அடிப்படையில் என்ன செய்யலாம், நான் தத்தெடுத்திருக்கிறேன் சொன்னால் அது என்னவாக அங்க செல்லும், இங்க செல்லாது. அப்ப நீங்க ஒரு பிள்ளை எடுத்து வளர்க்குறீங்க, நீங்க எதுக்காக வளர்க்குறீங்க, நம்ம சொத்து பத்திரம் அந்த பிள்ளைக்கு போட்டு நினைச்சுதானே வளர்க்குறீங்க. அப்படி வளர்த்தீர்களே, ஆனால் நீங்க ஒண்ணு சொல்லாம போயிட்டீங்கன்னா போய் சேராது. உங்க அண்ணன் தம்பிக்கு போகுமே தவிர யாரோ எவரும் அந்த பிள்ளைக்கு போய் சேராது. நீங்க என்னத்தை தான் வளர்த்தாலும் சரி, மகன் பாசம் காட்டினாலும் சரி, ஒன்னும் சொல்லாம திடீர்னு மோதா போயிட்டீங்கன்னு சொன்னா உங்களுடைய சொத்துக்கள் யாருக்கு கிடைக்காது, அந்த பிள்ளைக்கு கிடைக்காது. அல்லது அந்த புள்ள பெரிய கோடீஸ்வரனா இளைஞனா சம்பாரிச்சு பெரிய வசதியாகி போய் பெரிய கோடிகளுக்கு அதிபதியா போய் அவன் முன்னாடி செத்துட்டான்னு வைங்க, நீங்க அப்பன்னு சொல்லி உங்களுக்கு சொத்து கிடைக்காது. ஏன், நீங்க அப்ப இஸ்லாமிய அடிப்படையில அவன் பிள்ளையும் இல்ல, நீங்க அப்பனும் இல்ல, அந்த மாதிரி விடுகிறது. அப்ப நம்ம என்ன செய்யணும், நீங்க நிஜமாகவே நம்ம ஒரு பிள்ளை எடுத்து வளர்க்கிறோம், அந்த ரூல் எல்லாம் வச்சு பிள்ளை இல்ல, ஆனா கொஞ்சம் மகிழ்வதற்கு நமக்கு ஒண்ணு வேணுங்கிறதுக்காக வளர்க்கலாம். வளர்க்கிறது தப்பு இல்ல, வளர்க்கிறது உதவி செய்யறது ஒண்ணு தப்பு கிடையாது. அந்த வளர்க்கும் போது நீங்க என்ன செய்யணும்னா, நம்ம திடீர்னு மௌத்தா போயிட்டோம்னா இவ்வளவு பாசம் போட்டு இந்த வளர்த்த பிள்ளைக்கு ஒண்ணும் கிடைக்காது, கிடைக்கணும் வளர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி உயிரோட இருக்கும்போது செட்டில்மெண்ட் ஏதாவது பண்ணலாம்.
உயிரோட இருக்கும் பொழுது என்னோட இந்த சொத்து இந்த பிள்ளைக்கு, அந்த சொத்து இந்த பிள்ளைக்கு என்று எழுதி வச்சுட்டீங்க. இந்த மௌத்துக்கு பிறகு வாரிசு முறையில தான் கிடைக்காது. உசுரோட இருக்கும்போது யார் வேணாலும் கொடுக்கலாம்ல. தெருவில் போன ஒரு ஆள் கூட எழுதி வச்சுட்டு போலாம்ல. யாரும் கேட்க முடியுமா? நம்ம சொத்தை யாருக்கு வேணாலும் ஒரு புறம்போ கூட எழுதி வைக்கலாம். எவனும் கேட்க இயலாது. நம்ம சொத்து யாருக்கு வேணாலும் நம்ம எழுதலாம். அந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யணும்? நம்ம அந்த பிள்ளை வளர்க்கணும், அதுக்கு ஏதாவது கிடைக்கணும் என்று நீங்கள் ஆசைப்பட்டீர்களே, ஆனால் அந்த பிள்ளைக்கு என்ன செய்யணும்? உசுரோட இருக்கும் பொழுது அதுக்கு என்ன கிடைக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, 1 கோடி ரூபாய் சொத்து இருக்குதா, ஒரு 50 லட்சம் ரூபாய் பிள்ளைக்கு வச்சிருவோம், இன்னொரு 50 லட்சம் ரூபாய் நம்ம மற்ற சொந்த பந்தங்கள் மௌத்துக்கு பிறகு எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யலாம்? நீங்க ஏதோ உங்களுக்கு முடிஞ்சத, அது உசுரோட இருக்கும்போது கணக்கெல்லாம் கிடையாது, எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். அந்த மாதிரி எழுதி வச்சுட்டு தான் நீ செய்யணுமே தவிர, மௌத்தா போனா வாரிசு முறையில் கிடைக்குன்னு நினைச்சேன்னு வைங்க, கிடைக்காது. இஸ்லாமிய சட்டத்திலையும் கிடைக்காது, இந்தியாவுடைய சட்டத்திலையும் முஸ்லீம்கள் சொல்லிட்டு உங்களுக்கு கிடைக்காது. இந்தியாவில் முஸ்லீமுக்கு என்ன சட்டம்? பர்சனலா இருக்குது. இவங்க முஸ்லீம் அதனால கிடைக்காதுன்னு கோர்ட்டு போட்டா கோர்ட் என்ன சொல்லுவான்? ஆமா, இஸ்லாமியர்களுக்கு இந்த சட்டம் கிடையாதுன்னு உங்களுக்கு கிடைக்காது. நம்ம தான் இந்தியாவில் இருக்கிறோம், இஸ்லாமிய சட்டம் பாதிக்காதுன்னு நினைக்க கூடாது, பாதிக்கும். நீங்கள் இந்தியாவில் இருந்தாலும் என்ன செய்யும்? இந்தியாவுடைய கோர்ட்ல எந்த சட்டம் தான்? வாரிசுரிமை, கல்யாணம், இதுல எல்லாம் முஸ்லீமுக்கு தனி சட்டம். அந்த சட்டத்தில் அரசாங்கம் தலையிட முடியாது. இந்த சட்டத்தை வச்சுதான் கோர்ட்டை தீர்ப்பளிக்கும். உங்க மார்க்கத்தில் கிடையாதுன்றாங்க. கோர்ட்டுக்கு போனா இந்துக்களுக்கு தான் அந்த சட்டம், முஸ்லீமுக்கு கிடையாதுன்றான். அதனால நீங்க என்ன செய்யணும்? இந்த வளர்ப்பு விஷயத்தை இந்த மாதிரி புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததா இந்த இது ஒரு மேட்ரு. இந்த குழந்தை இல்லைங்கிற பேச்சு வந்ததுனால அது அதனுடைய ரிலேட்டிவான ஒரு விஷயமா இருக்கிறதுனால இதை சொல்ல வேண்டி இருக்கிறது. அடுத்ததா இப்ப நவீனமான முறையில குழந்தைகள் என்ன செய்யறாங்க? குழந்தை இல்லாத தம்பதிகளுக்காக வேண்டி பல புதுமையான முறைகள் என்ன செய்யறாங்க? குழந்தைகள் உருவாவதற்கு சில டெக்னிக்குகளை மனிதன் நினைஞ்சிருக்கிறான், கண்டுபிடிச்சிருக்கான். மனுஷன் குழந்தையெல்லாம் உண்டாக்க இயலாது. அதனுடைய எல்லா அடிப்படையும் நல்லா படைச்சு வச்சதுதான். இவனுடைய வேலை மிக்சிங் பண்றதுதான். உயிரணு இவனால படைக்க இயலாது. ஒரு கருமுட்டையை இவனால படைக்க இயலாது. பெண்ணிட்ட உருவாக்கக்கூடிய ஒரு கருமுட்டைய உலகம் அழிகிற காலம் வரைக்கும் இருந்தாலும் சரி, எந்த விஞ்ஞானி வந்தாலும் சரி, ஒரு கருமுட்டையை படைக்க இயலாது. அதே மாதிரி ஆணிடமிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய உயிரணுவை எவனுக்கு என்ன செய்ய முடியாது? படைக்க இயலாது. கியாமத் நாள் வரைக்கும் படைக்க முடியாது. ஒரு எறும்பு உடைய ஒரு அணுவை கூட படைக்க இயலாது. விளங்குதா? அது முடியாது. என்ன செய்ய முடியும்? இந்த கருமுட்டையும் இந்த இதுவும் தான் மேட்டுன்னு விளங்கிட்டு அதை எடுத்து வெளியே வச்சு சேர்த்து என்ன செய்யலாம்? அது மாதிரி உண்டாக்க முடியும். மனிதன் செய்யற வேலையெல்லாம் என்ன செய்ய முடியும்? ஆணுடைய அந்த உயிரணுவை பிரித்து எடுக்க முடியும், பெண்ணுடைய அந்த சினை முட்டையை பிரிச்சு எடுக்க முடியும். இந்த ரெண்டும் சேர்ந்தா தானே புள்ள உண்டாவது. நம்ம சேர்க்குவோம். இப்படி இதான் இப்ப விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்ச எல்லாமே இதை மையமா வைத்துதான். விஞ்ஞானிகள் இப்ப புதுசா அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. மனிதன் எல்லாத்தையும் இறைவனை ஜெயித்து விட்டான் இருக்கு போய் வழங்காம என்ன ஜெயிச்சுனா ஒன்னையும் தயாரிக்கவே இல்லை. இங்க உள்ளது அங்க உள்ளது சேர்க்கிற வேலை செய்யறானே தவிர, இந்த மிக்சிங் பண்ற வேலை மட்டும்தான் இவன் செய்யறானே தவிர, மூலப்பொருள் இவன் கிடையாது. மூலப்பொருளை இவன் மனிதன் என்ன செய்ய முடியாது. இன்னைக்கு உண்டாக்கல, உலகம் அழிகிற காலம் வரைக்கும் எந்த ஒரு உயிரையும் மனிதனால் உண்டாக்கவே முடியாது. எந்த ஒரு உயிரை என்ன செய்ய முடியாது, உண்டாக முடியவே முடியாது. விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்ப என்னது? சோதனை குழாய், டெஸ்ட் டியூப்னு சொல்றான்ல, அந்த டியூப்ல வச்சு வளர்க்கிற குழந்தைங்கிறாங்க. டியூப்ல வச்சு வளர்க்கிறா என்ன? அது எதுக்கு வளர்க்கிறான்னு கேட்டா, இப்ப தாயுடைய கர்ப்பப்பை வீக்கா இருக்கிறது. அந்த வீக்கா இருக்கும் பொழுது அந்த குழந்தை என்ன செய்யும்? உண்டாய் கலைஞ்சிருது. அந்த குழந்தை உருவாகும் பொழுது ஒரு சின்ன அதிர்வுகளோட தாங்காம என்ன செஞ்சிருது? கர்ப்பப்பையில பலவீனம் பல இருக்குது. உடல் நிலையில பலவிதமான அமைப்பு இருக்கிற மாதிரி கருவறைகள்லையும் பலவீனமான கருவறைகள் இருக்கும். இவன்கிட்டையும் உயிரோன்னு கரெக்டா இருக்கும், அவள்கிட்டையும் சினமுட்டை கரெக்டா இருக்கும். அது ரெண்டு ஒன்னா சேரவும் செய்யும், கருவறைகளையும் போகவும் செய்யும். போய் 10 நாள்ல ஒடியாந்துரும், 15 நாள்ல கலைஞ்சு போயிடும், 20 நாள்ல கலைஞ்சு போயிடும். இந்த மாதிரியே ஆகிக்கிட்டு இருக்குமா என்ன பண்ணுவாங்க? அப்ப இந்த கர்ப்பப்பை இந்த குழந்தையை வளர்க்கறதுக்கு தகுதியானதாக இல்லை அப்படின்னு வைத்து, இந்த கர்ப்பப்பையில என்னென்ன மாதிரி ஒரு நல்ல கர்ப்பப்பையில என்னென்ன மாதிரி செட்டிங்கள் இருக்கும், அதுல என்னென்ன மாதிரி ரசாயனங்கள் இருந்து அந்த கருவை வளர்க்கறதுக்கு உதவும் என்பதையெல்லாம் கண்டுபிடிச்சு ஒரு குழாயில் என்ன செய்யறான்? அந்த ரசாயனங்களை வைத்து இந்த இவனுடைய உயிரணுவை எடுக்கிறான், மனைவியுடைய அந்த முட்டையை எடுக்கிறான், அது ரெண்டையும் ஜாயிண்ட் பண்றான். ஜாயிண்ட் பண்ணி அந்த குழாயில வச்சு ஒரு அளவுக்கு வளர்க்கிறான். ஒரு அளவுக்கு எந்த அளவுக்கு? அந்த உயிர் மனித உயிர் கொடுக்கப்படும்ல, அந்த காலம் வரைக்கும் ஒரு அளவுக்கு வளர்த்து அதுக்கப்புறம் கர்ப்பப்பையில வச்சிருவான். ஆபரேஷன் பண்ணி என்ன செய்வான்? கர்ப்பப்பைக்குள்ள வச்சிருவான். இந்த ஓரளவுக்கு வளர்ந்தது கலையாது. எது கலையும்? அந்த கட்டிங் கிட்டியமா உண்டாகாம இருக்கிற ஒரு கண்டிஷனா இருக்கும்ல, அதுதான் கலையுமே தவிர
ஒரு அளவுக்கு உண்டாயிடுச்சுன்னு வைங்க, ஒரு 4 மாசம் 3 மாசம் அந்த மாதிரி உண்டாயிடுச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறம் அந்த களையிற மேட்டர் கிடையாது. அந்த டியூப்ல வந்து டெஸ்ட் டியூப்ல வளர்த்து அதை எங்க கொண்டு வைப்பான், தாயுடைய கர்ப்பப்பையில வச்சுதான் பிறப்பாங்க. இவன் சோதனை குழாய் குழந்தை, குழந்தைக்கு பேரே சோதனை குழாய் குழந்தைன்ட்டான். என்னமோ அந்த சோதனை குழாயில மனுஷனை தயாரிக்கிற மாதிரி, அது பிள்ளைய பெத்து பெத்து போடுற மாதிரி, அதுக்கு அர்த்தம் வர்ற மாதிரி என்ன செய்யறானுவ, நாங்கள் இறைவனை ஜெயிச்சிட்டோம்னு சொல்லி இப்படி விஞ்ஞானிகள் சொல்லக்கூடியவன கூம்பிட்டையா இருக்கிறான். உன்னை கண்டுபிடிச்சா அதனுடைய யதார்த்தத்தானே சொல்லணும். அதுக்கு பீடப் ரொம்ப கொடுத்து என்ன செய்யறான், பயங்கரமா கொடுத்து பெரிய ஆராய்ச்சி சொல்றான். ஒண்ணும் கிடையாது. இது வந்து ஒரு 3 மாசம் 2 மாசம் அளவுக்கு 4 மாசம் அளவுக்கு வளர்த்து விட்டு அந்த கர்ப்பப்பைக்கு கொண்டு சேர்த்துருவான். அதுக்கப்புறம் வளர்றதுலாம் எங்கதான், அந்த தாயுடைய கர்ப்பப்பையெல்லாம் வளரும். இதுதான் சோதனை குழாய் குழந்தைன்னு சொல்றது. கர்ப்பப்பையில வளர்ந்துதான் மனித உருவாக என்ன செய்யாது, வெளியே வந்து பிறக்குமோ சிசரியன் பண்ணி எடுக்கிறோமோ அது மாதிரி வெளியே வருதுன்னு வைங்களேன். இப்ப இது கூடுமா மார்க்கத்துல என்று கேட்டால் இதுல 2 விஷயம் இருக்கிறது. என்ன 2 விஷயம்? அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், நிசாவுக்கும் ஹர்சுல்லக்கும் ஃபஅத்து ஹர்சக்கும் அன்னாசியத்தும், உங்கள் மனைவிமார்கள் உங்களுடைய விளை நிலங்களாக இருக்கிறார்கள், உங்கள் விளை நிலங்களிலே நீங்கள் விரும்பியவாறு சென்று கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப கணவன் மனைவி உறவை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது கணவனை வந்து விதைக்கக்கூடியவனாகவும் மனைவியை வந்து விதைக்கப்படுற நிலமாகவும் ஒரு நிலமாகவும் ஒப்பிட்டு என்ன செய்யறான், உங்களுடைய மனைவிமார்கள் உங்களுக்குத்தான் விளை நிலம் அப்படிங்கிறான். இந்த அளவுகோலை மீறாமத்தான் எந்த விதமான விஞ்ஞானத்தை பயன்படுத்தி கொள்ளணும். இப்ப வந்து கணவன் அவனுடைய உயிரணுவைய விந்திலிருந்து உயிரணுவை பிரித்து எடுத்து அவனுடைய மனைவியுடைய முட்டையை எடுத்து அவங்க கொண்டே கர்ப்பப்பையில வச்சு வளர்த்தாங்கன்னு சொன்னா இதுல எந்த சட்ட சிக்கலும் இல்லை. ஏன், உயிரணு இவனுடையது, அந்த நிலமும் அவனுடையது, மனைவி அவனுடைய மனைவி தானே, அந்த கர்ப்பப்பை அவனுக்கு சொந்தமானது. அப்ப அந்த அக்ரிமெண்ட்ல இருக்கிற வரைக்கும் என்ன செய்யலாம், இவனுடைய உயிரணுவும் அவருடைய மனைவியுடைய கருமுட்டையும் சேர்மையானால் இது நேரடியாக இல்லறத்தில் ஈடுபட்டு சேர்ந்தால் என்ன தன்மையோ அந்த தன்மையில ஒரு மாற்றம் வரல. இவன் தான் அப்ப அவதான் அத்த, மாற்றம் இல்ல. அந்த பிள்ளைக்கு தகப்பன் யாரு, ஒரிஜினல் அந்த உயிரணுக்கு சொந்தக்காரன் தான் தகப்பனா இருக்க போறான். அந்த முட்டைக்கு யார் சொந்தக்காரியா இருக்கா அவதான் தாயா இருக்க போறா. எந்த விதமான ஒரு முரண்பாடோ குழப்பமோ ஒண்ணுமே வரவே இல்லை. இது தவறு கிடையாது. அதே நேரத்தில் மாத்தி செஞ்சான்னு வைங்க, எப்படி உனக்கு பொம்பளைக்கு முட்டை சரியா உற்பத்தி ஆகல, அதனால என்ன செய்வோம், வேற ஒரு பொம்பளைகிட்ட இருந்து முட்டை எடுப்போம், உன் புருஷன் இருந்து உயிரணு எடுப்போம், ஒரு டீப்ல வச்சு வளர்க்குவோம், அதுக்கப்புறம் கர்ப்பப்பையில கொண்டே அதை வச்சிருவோம் சொன்னால் இங்க என்னவாகுது, வேற ஒரு பொண்ணுடைய முட்டையை நீங்க எடுத்துரும் பொழுது மனைவி அல்லாதவருடைய முட்டையை நீங்க எடுத்திருக்கிறீங்க, உங்களுக்கு உரியதாக இல்லாத ஒன்றை வந்து பயன்படுத்திக்கிறீங்கிற அந்த சட்ட சிக்கல் வரும். இது செஞ்சிடக்கூடாது. வழங்குதா? இதுக்கு பதிலாக எடுத்து வளர்த்துட்டு போயிடலாம். தத்துங்கிற அடிப்படையில் இல்லாம என்ன செய்யலாம், மகரமான வீட்டு ஒரு பிள்ளைகளை எடுத்து வளர்த்துட்டு போயிடலாமே தவிர வேற யாருடைய முட்டையை எடுத்தீங்கன்னு சொன்னா நீ எப்படி அம்மாவா இருப்ப? நீங்க கொஞ்ச நாள் வளர்த்து பெற்று சுமந்தாலும் அது உன்னுடைய இதே இல்லை, உன்னுடைய எந்த விதமான தன்மையும் இருக்காது. அந்த குரோமோசோம்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் உன்னுடைய இது கிடையாது. அந்த உணவு ஃபுட்டு வளர்க்கக்கூடிய உரமாகத்தான் இந்த பெண் இருப்பாளே தவிர அதனுடைய வித்தாக யார் இருக்க மாட்டா, இந்த சுமக்கக்கூடிய தாய் இருக்கவே மாட்டாள். அந்த மரபணுவை எல்லாம் தீர்மானிக்குமே, அதெல்லாம் எது தீர்மானிக்கும், யாரிடமிருந்து முட்டை எடுத்தோமோ அவங்களுடைய பாரம்பரியம் அவங்களுடைய மரபணுவை தான் அந்த முட்டை கொண்டிருக்குமே தவிர எது கொண்டிருக்காது. இவங்களுடைய இதுல இந்த தாய் வயிற்றுல வளர்க்கிறாள, இது வளர்க்கிற டீப்பு மாதிரி தான், டெஸ்ட் டியூப்ல வச்சு வளர்க்கிற மாதிரி கருவறையில் வச்சு வளர்க்க போறோம், அவ்வளவுதானே தவிர இது வந்து தாய்ங்கிற ஒரு அந்தஸ்து வராது. இது தப்பு. அல்லது என்ன செய்யறது, இவன் உயிர் ஒன்றும் சரியில்லை, அன்னில் ரிப்போர்ட் வருது, என்ன இருக்கு, இவன்ட்ட வந்து ரத்த அணுக்கள் வந்து இல்ல, குழந்தை உருவாகாதுன்னு சொல்றாங்க. அப்ப என்ன செய்யறது, வேற எவனுடைய உயிரினத்தை எடுத்து அதை வந்து இவனுடைய மனைவியுடைய அந்த கருமுட்டையும் பிரிச்சு எடுத்து அதை ஒன்னா இணைத்து அதை வளர்ந்து ஓரளவுக்கு வளர்த்து கருவறையில் வச்சீங்கன்னு சொன்னா இங்க ஆம்பளை மாறிக்கிறது. வழங்குதா? அந்த குழந்தைக்கு தாய் அவளா இருப்பா, தகப்பன் யாரு, கல்யாணம் பண்ணவங்க ஒரு அக்ரிமெண்ட்டை தவிர அந்த பிள்ளைக்கு இவனுக்கு என்ன இருக்குன்னு கேட்கறான். இவன் பொண்டாட்டி பிள்ளையாவ இருப்பாளே தவிர இவன் பிள்ளை எப்படி இருப்பா, இவனுக்கு எப்படி அது புள்ளேன்னு தீர்மானிக்கிறது. நமக்கு புள்ளை பொம்பளைக்காவது புள்ளைய தீர்மானிக்கிறது 2 கனெக்ஷன் இருக்கிறது. ஒன்னு முட்டை அவளுடையதுங்கிற கனெக்ஷன், 2வது வந்து அவ வயிற்றுல வளருதுங்கிற ஒரு கனெக்ஷன். அவங்க 2 கனெக்ஷன் இருக்கு ஒரு தாயை பொறுத்த வரைக்கும். ஆம்பளைக்கு என்ன உங்களுக்கு கனெக்ஷனு, உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது, அந்த உயிரணு கொடுக்கறது மட்டும்தான். அதனாலதான் நீங்க தகப்பேன், கொடுக்கலன்னு நீங்க தகப்பேன் இல்ல. இப்ப எவனோ ஒருத்தன் வங்கியில போய்கிட்டு அதுக்குன்னு வங்கிலாம் வச்சிருக்காங்க, விந்து வங்கின்னு, இதுக்காண்டி வங்கி வச்சிருக்காங்க பேங்க்.
அந்த பேங்க்ல போய் என்ன செய்யறது, அந்த விண்ணை வாங்கிட்டு வந்து என்ன செய்யறது, வாங்கிட்டு பார்சல் கட்டி வாங்கிட்டு வர இயலாது. அதுக்குரிய மெத்தட்ல அதுக்குரிய முறை பிரகாரம் ஆஸ்பத்திரியில் வைத்து என்ன செய்வாங்க, டிரான்ஸ்பர் பண்ணி கேட்டுக்கொண்டால் எவனுடைய உயிரணுவை எடுத்து இவனுடைய மனைவியுடைய முட்டையோட ஜாயிண்ட் பண்ணி கருவறைக்குள்ளையும் வச்சாலும் வைப்பாங்க, தீப்புல வச்சு வளர்த்தாலும் வளர்ப்பாங்க. கருவறையில வைக்கலாம், வெளியில வச்சு சேர்த்து என்ன செய்யறது, உள்ள கருவறையில வச்சு அது பாட்டு வளர்ந்துகிட்டு இருக்கும். ஆனால் அது உண்டானதுக்கு இவன் காரணமா, கடுகளவு கூட அந்த பொம்பளைக்காச்சும் கடுகளவு தொடர்பு இருக்கு. ஆம்பளையை பொறுத்த வரைக்கும் இவனுடைய உயிரணு இல்லைன்னு சொன்னா இவனுக்கு சம்பந்தமே இல்லை. ஏறக்குறைய இவனுடைய மனைவி இன்னொருத்தனோட விபச்சாரம் பண்ணி அதுல இருந்து ஒரு பிள்ளைய பெத்தான்னு சொன்னா அதனுடைய கண்டிஷன் என்ன, அதான் இதுக்கு அதனுடைய கண்டிஷன் என்ன, இவன் புருஷன் வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது இன்னொருவனோடு உடலுறவு கொண்டு அதன் மூலமாக குழந்தை உண்டாகி அவள் பெற்றெடுத்தாலேயானால் அதுக்கு என்ன சட்டம், அதான் இதுக்கு. அவன் இன்னும் விளைநிலத்தில் அமைய விதைக்கணும். உங்கள் மனைவிமார்கள் உங்கள் விளைநிலம் அப்படின்னு அல்லாஹ் வந்து குர்ஆன்ல சொல்றான். அப்ப வேற ஒருத்தனுக்கு விதைக்கிறதுக்கு என்ன செய்யக்கூடாது, அதுக்கு வாய்ப்பு கொடுத்துடக்கூடாதுங்கிறது அந்த வார்த்தை அற்புதமா அல்ல. கியாமத் நாள் வரைக்கும் வந்தாலும் இப்படிலாம் பண்ணிவிடுவாங்க என்று அதுக்கான விளை நிலம்ங்கிற உதாரணத்தை போட்டு ஏராளமான சட்டங்களை அதிலிருந்து எடுக்கிற மாதிரி அல்லாஹ் வந்து பயன்படுத்தி இருக்கிறான். அப்ப இந்த மாதிரியாக வந்து டெஸ்ட் நீங்க வளர்த்தாலும் சரி, கருவறையில் வச்சு வளர்த்தாலும் சரி, என்னவா இருக்கணும், அதனுடைய முட்டையும் உயிரணும் அந்த கணவன் மனைவியோட தான் இருக்க வேண்டும். மூணுமே, அந்த கருவறை கற்பப்பையும் கருமுட்டையும் அந்த உயிரணுவும் அந்த கணவன் மனைவியருடையதாகத்தான் இருக்கணுமே தவிர வேற ஒரு பெண்ணுடைய சம்பந்தப்பட்டாலோ வேற ஒரு ஆணுடைய சம்பந்தப்பட்டாலோ என்ன இல்ல, அது கிடையாது. இது வழங்கிக்கிறேன். இது போக இந்த வாடகை தாய்ண்டி உண்டாக்கி இருக்கிறாங்க. தாயை வந்து வாடகைக்கு பிடிக்கிறது. வாடகைக்கு பிடிக்கிறேன் என்ன அர்த்தம், ரெண்டு இப்ப வந்து ஃபேன்சியாவை செய்ய ஆரம்பிச்சிடாலும். அதாவது முதல்ல இந்த பொம்பளைக்கு ஏழாதுங்கிறதுக்காக வேண்டியதை கண்டுபிடிச்சாங்க. இப்ப என்னடான்னு கேட்டா நம்ம இதுக்கு பிள்ளைய பத்துட்டு அழகு இதெல்லாம் விடனு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறது, நம்ம பிள்ளை எவ்வளவு பெறட்டுமே அப்படின்னு சொல்லி என்ன செய்யறதுன்னா அதுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் உனக்கு தந்துடுறேன் சொல்லி பேசி இவனுடைய உயிரணுவை எடுத்து இவன் மனைவியுடைய முட்டையும் எடுத்து ரெண்டையும் இணைச்சி அதை கருவுற்ற சினையை ஆக்கி இன்னொரு பொம்பளுடைய கற்பப்பையில் வச்சிருந்தது. வச்சீங்கன்னா இப்ப என்னவாச்சு, கருமுட்டை இவளுடையது கொண்டாட்டியது, உயிரணு ஆம்பளையுடையது, வளர்க்கிறது எங்க சுமக்கிறது வேற ஒருத்தி. இதுக்கு வாடகை எவ்வளவு 10 லட்சம் ரூபாய் கொடுத்துரு. ஆனா வாடகை தாய் விட்டா என்ன செய்ய மாட்டாங்க, அது பெரிய கண்டிஷன்லாம் இருக்குது. அவங்கள அடைச்சு வச்சிருவாங்க, வெளியே விட்டுற மாட்டான். நம்ம பிள்ளை வேற பிள்ளை யார்கிட்டயாவது போயிட்டு வந்து உண்டாக்கிட்டா சந்தேகமா போயிரும்ல, அவங்களுக்கு நிறைய கண்டிஷன்லாம் போட்டு வெளியெல்லாம் விடாம ஆம்பளோட பேச விடாம அந்த புள்ள பெற வரைக்கும் இவங்களுக்கு அடிமை மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருப்பதற்கு என்ன செய்யறாங்க, மேலை நாடுகள்ல எல்லாம் பல லட்சங்கள் வாடகைக்கு வாங்கிட்டு கொண்டு புள்ள பெற்று கையில கொடுத்து போயிட்டு இருப்பா பாடு. பிள்ளைய பத்தி என்ன செய்வா, உங்களுக்கு புள்ள நம்ம புள்ள இது, ஏன் நம்ம சினை முட்டையில இருந்து இது வந்திருக்குது, நம்ம கணவனுடைய உயிரினுல இருந்து வந்திருக்குது, அதனால அப்படிங்கிற மாதிரி ஒரு நவீன முறை என்ன செய்யறாங்க இப்ப கையாளுறாங்க. இது வந்து இந்த தாய் அந்த மேட்டர்ல தப்பு வரல. ஆனால் பெண்ணை பொறுத்தவரைக்கும் 2 கனெக்ஷன் பிள்ளையோட இருக்கணும். ஏன், ஹமலத்துஹு உம்முஹு, அவனுடைய தாய் அவனை சுமந்தாள், வஹனன் அலா வஹனின், கஷ்டத்திற்கு மேல் கஷ்டப்பட்டவனுடைய தாய் என்ன செஞ்சால் சுமந்தாள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லும் பொழுது தாய்ங்கிறவதான் சுமக்கணும். அப்ப அந்த கருமுட்டைக்கு யார் சொந்தக்காரியா இருக்கிறாளோ அவதான் அந்த குழந்தையை சுமக்கணுமே தவிர இதெல்லாம் வாடகைக்கு விடுற மாதிரி ஒரு மேட்டரா இது. தாய்மை எல்லாம் பெத்து கொடுத்துற பாட்டு போயிட்டான்னு சொன்னா அதுல என்ன பாசம் இருக்கு, என்ன அன்பு இருக்குது, வயிற்றுல சுமந்து அது கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் பெத்தெடுத்து அப்புறமேல அந்த அன்பு வர்றது ஒண்ணு. ரெண்டாவது இந்த கனெக்ஷன் இருக்குமே, தாயிடமிருந்து எத்தனை விஷயங்கள் அவளுக்கு பாஸ் ஆகுறது, தாயிடமிருந்து இந்த கருவறையில வளரும் பொழுது பல விஷயங்கள் தாய் மூலமாகவே என்ன செய்கிறது அவளுக்கு சப்ளை ஆகிறது. அப்ப அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த வாடகை தாய் மேட்டர் என்னவாகிறது, அந்த தாய் தான் சுமக்கணும் நல்லா சொல்றான்ல, அதை மாத்தி எவ்வளவு சுமக்கிறாள். அப்ப சுமந்த ஒருத்தி, கருமுட்டைக்கு சொந்தக்காரி ஒருத்தி, உயிரனுக்கு சொந்தக்கார ஒருத்தன் ஆயிடுது. அப்ப இவன் என்ன செய்யறான்னு கேட்டா அவங்க 2 பேரும் சேர்ந்து வேற ஒரு நிலத்துல கொண்டு விதைக்கிறாங்கன்னு இந்த புருஷனும் அந்த இவனுடைய பொண்டாட்டியும் சேர்ந்துக்கிட்டு வேற ஒரு பெண்ணுடைய கற்பப்பையில கொண்டு இந்த 2 பேருடைய வைத்து என்ன செய்யறாங்க, குழந்தையை உருவாக்கினார்களே. ஆனால் அங்க என்ன சட்டம் வருது, உங்கள் மனைவி உங்களுக்கு விளைநிலம், அவங்களுக்கு விளைநிலமா, உங்க வீட்டு விளை, அவளையும் கல்யாணம் பண்ணிட்டு வேணா செய்யி. அப்ப அவனுக்கு என்ன இல்ல விளைநிலம் இல்லைன்னு சொல்லும் பொழுது அந்த ஒரு வசனம்
நவீன காலத்தில் உள்ள எந்த பிரச்சனைக்கு தீர்வா போயிடும். இந்த தாம்பத்தியம் சம்பந்தமா எந்த பிரச்சனை கண்டு வச்சாலும் இந்த ஆயத்தை யாவும் வச்சுக்கிறேன். நிசாவுக்கும் ஹர்சுல்லக்கும், உங்கள் மனைவிமார்கள் உங்களுக்கு விளைநிலம், பத்து ஹர்சக்கும் அன்னாசேத்தும், உங்கள் விளைநிலத்துக்கு எப்படி வேணாலும் போய்க்கிறீங்கன்றான்ல. விளைநிலம் உங்கள் நிலம் டெஸ்ட் பண்ணாலும் பண்ணிக்க, வெளியே எடுத்து வச்சு வளர்த்து வேண்டாம் கொண்டு வச்சுக்க. ஆனா கண்டிஷன் என்ன? ரெண்டு பேருடையதா இருக்கணும். உயிரணும் முட்டை யாரா இருக்கணும்? புருஷ மண்டாட்டியுடையதா இருக்கணும். இந்த மாதிரியான ஒரு அடிப்படை நம்ம என்ன செய்யணும், விளங்கி கொள்ள. இந்த மாதிரிலாம் குழந்தை பேர் நவீன முறையெல்லாம் வந்து விட்டதுன்னு சொல்லிட்டு இது என்ன, இது ஒரு காட்டு மிராண்டித்தனமா தெரியலையா? வேற ஒருத்தனுடைய விந்து எடுத்து கொண்டு வந்து இவருடைய இதுல வளர்க்கறதும் இவருடைய இன்னொருத்தில வளர்க்கறதுலாம் இருக்க, இதெல்லாம் மனித குலத்துக்கு என்ன செய்யாது, நன்மை தராதுங்கிறது விளங்கிக்கணும். இஸ்லாம் இதை அனுமதிக்காது. இது போக இதெல்லாம் இந்த குழந்தை இல்லைங்கிறவங்களுக்காக சொல்றது. குழந்தை வேணாங்கிறவங்களும் இருக்கத்தானே செய்யறாங்க. ஒரு பக்கம் அறவே வேணாங்கிறவங்களும் இருக்காங்க, இப்ப வேணாங்கிறவங்களும் இருக்கிறாங்க, இத்தனைக்கு மேல வேணாங்கிறவங்களும் இருக்காங்களா இல்லையா? இருக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி 5 வருஷம் புள்ள வேண்டியது இல்லைங்க, நம்ம வாட்டு சந்தோஷமா இருப்போம், புள்ள வந்தா தொந்தரவு தானே, டிஸ்டர்ப் தானே என்று நினைக்கக்கூடிய தம்பதிகளும் இருக்கிறார்கள். அல்லது என்ன செய்யணும், புள்ள பெறாட்டி பெரிய பிரச்சனையாக உடனே வேணும் நினைக்கிறவங்களும் இருப்பாங்க. அதை விட்டுருங்க. அல்லது என்னமாக இந்த பிள்ளைகள் ஒரு பொம்பளை பிள்ளையா பிறந்துச்சுன்னு வைங்க, 2 பொம்பளை பிள்ளை வந்துச்சுன்னு வைங்க, இன்னுமே வேணாம் பயந்துருவோம். அடுத்தது பொம்பளை பிள்ளையா இருந்தா அதான் அப்படி ஆம்பளை பிள்ளையா இருந்தா பேசாம விட்டுட்டே இருப்பாங்க. 2 பொம்பளை பிள்ளையா போச்சுன்னு வைங்க, ஆஹா மறுபடி குழந்தை உண்டானா அதுவும் பொம்பளையா போயிட்டா என்ன பண்றது, நமக்கு உள்ள ப்ரோக்ராமே இல்லாம எக்ஸாவே இருக்கு போல இருக்கு, பொய் இல்ல அப்படி நினைச்சான்னு வைங்க, அப்ப என்னவாகும், அவனுக்கு பஞ்சாயத்தா போகும். 2 பொம்பளை பிள்ளை எவனும் 2 பொம்பளை பிள்ளை பத்த யாருமே அடுத்த குழந்தை வேணான்னு தான் நினைக்கிறாங்க. அதிகமான பேர் என்ன செய்யறாங்க, வரிசையா 2 பொம்பளை பிள்ளை இருந்தா இனிமே புள்ள வேணாம், டெஸ்ட் விசப்பரிச்சை செய்ய தயாரா இல்ல. சில பேர் அதுக்கு ரெடியா இருக்காங்க. சில பேர் என்ன செய்ய, 2 பொம்பளை பிள்ளை அடுத்ததாவது ஆம்பளை பிள்ளையா இருக்குமா அப்படின்னு 7, 8, 10 போறவங்க இருக்கிறாங்க. சில ஆளுங்க எல்லாம் பொம்பளை பிள்ளையா போயிட்டு இருக்கு, 3 பொம்பளையா போயிருமா, 4வதையும் பாத்துருவோம். 5 சூதாட்டம் மாதிரி. அது சூதாட்டத்தை கொண்டு விட்டு என்ன செய்வான், 1000 விடுவான், போயிருமா, விட்டதை எடுக்கணும், இன்னொரு 1000 கொண்டு விடுவான், அதுவும் போயிடும், இன்னொரு 1000 விடுவான். அந்த மாதிரி இருக்குது மனிதனுடைய மனநிலை. என்னன்னா 2 பொம்பளை பிள்ளை வந்தவன இதுக்கு மேல சோதனை பண்ணி பார்க்க கூடாது, அடுத்தது பண்ணா போனா இந்த சமூக அமைப்புல நமக்கு தாங்க முடியாது, நம்ம ஒரு கணக்கு பண்றான். சில பேர் என்ன செய்யறான், ஒரு ஆம்பளை பிள்ளை வந்தது ஆவணுங்கிறதுக்காக வேண்டி முயற்சி பண்றான். இப்படி பல விதங்கள் இருக்கிறது. அப்ப இந்த குடும்பத்தை கட்டுப்படுத்திக் கொள்வதற்கு நம்ம ஏதாவது செய்யலாமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி வருது. வேணான்னு ஏதோ ஒரு காரணத்துக்கு நினைக்கிறீங்க, அல்லது உண்டாயிடுச்சு, உண்டான பிறகு ஏதோ நீங்க கவனக்குறைவா இருந்து ஒரு மெத்தட் சரியில்லாம போய் என்ன செய்யுது, கரு உண்டாகி விட்டது, அதை கலைக்கலாமா? அதெல்லாம் அந்த குடும்ப வாழ்க்கையில் வருது. குழந்தை சம்பந்தமா வரக்கூடிய அடுத்த பிரச்சனை என்ன, அந்த குழந்தை உருவாகாமல் இருப்பதற்கு சில ஏற்பாடுகளை செய்யலாமா, அல்லது உண்டாகின பிறகு அது வேணான்னு சொல்லி அழிச்சிடலாமா அப்படிங்கறதெல்லாம் வருது. அது குழந்தை உண்டாகாமல் இருக்கிறத பொறுத்த வரைக்கும் இப்ப உள்ள மெத்தடுகள்லாம் அந்த காலத்துல இல்ல. இப்ப உள்ளது என்ன, பலவிதமான மாத்திரைகளை கொடுக்கறாங்க. ஆம்பளைக்கும் கொடுக்கறான், பொம்பளைக்கும் கொடுக்கறான். ஆம்பளைக்கு போய் என்ன செய்யறான், அவனுக்கு வாசக்டமின்னு ஒரு ஆபரேஷன் பண்ணி விடுறான். அது மாதிரி பண்ணி அந்த உயிரணுக்கள் எல்லாம் உற்பத்தி ஆகாம என்ன செய்யறாங்க, எங்க இருந்து அந்த உயிரணுக்கள் உற்பத்தி ஆகாதான் தடுத்து விட்டுறாங்க. அது அவனுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுது. பொம்பளைக்கு என்ன பண்றாங்க, கற்பப்பையில கொண்டு இந்த காப்பர் பித்தளை இருக்குல்ல, பித்தளையில ஒரு டீ மாதிரி செஞ்சு, காப்பர் டீ மாங்க, டீ மாதிரி, டீ இங்கிலீஷ் இருக்குல்ல, டீ ஷர்ட்டுங்கிறாங்கல்ல, டீ மாதிரி இருக்கனால டீ ஷர்ட்டுங்கிறான். அப்ப டீ மாதிரி என்ன செய்யறது, இங்கிலீஷ் எழுத்த வச்சு காப்பர் மாதிரி கற்பப்பை உள்ள கொண்டு வச்சு விடுவாங்க. கற்பப்பைக்குள்ள இந்த காப்பர் இருக்கும் பொழுது அந்த முட்டை உண்டாக விடாது. முட்டை உண்டாக அந்த வெளியிருந்து ஒரு பொருள் வெளியேற்றி விட்டுரும். அந்த கற்ப ஆனா பல விதமான கேடுகள் உண்டாகும். உண்டாகாது நீங்க சும்மா சொல்லுவாங்க, ஆனா கண்டிப்பா என்ன செய்யும், கேடுகள் உண்டாகும். அதே மாதிரி கருத்தடை மாத்திரை கொடுக்கறானா, அந்த மாத்திரைகள் என்ன செய்யும், இயற்கையாக சுரக்கக்கூடிய பல விஷயங்களை போய் தடுக்கும். ஒண்ணு ஆணுடைய உயிரணு இருக்கு இல்லையா, அந்த உயிரணுக்களை சாகடிக்கக்கூடிய அந்த பொருள்கள் உற்பத்தி ஆகிட்டு இருக்க. மாத்திரை போட்ட உடனே ஆண் என்னதான் சேர்ந்தாலும் உயிரணு நீச்சல் அடிச்சு போகும்ல, அதுக்குள்ள மண்டையில தட்டி மூத்தாக்கி போடுறது. அந்த மாதிரியான ஒரு வேலைகளை செய்யக்கூடியது அங்க உண்டாகுது. மாத்திரைகள் செய்யற வேலை என்ன செய்யறது, ஒண்ணு முட்டை உண்டாகாம தடுக்கும், இல்லைன்னா முட்டையை நோக்கி போகக்கூடிய அந்த உயிரணுவை அழிச்சு நாசமாக்கக்கூடியது அதுவாக தடுக்கும். இப்படிலாம் ரசாயனத்துக்கு எக்ஸ்ட்ரா ஏற்குமாற மாத்தினா கெடுதி இல்லாம இப்படி இருக்காது. இயற்கையாக ஒரு சுரக்கக்கூடிய ஒரு விஷயத்தை போய் ஒரு விஷத்தை அங்கேயே உண்டாக்குனா, அந்த தண்ணியில கலக்குறாங்கல்ல, குடி தண்ணீர், கொக்கோ கோலா, குடி தண்ணீர்லாம் என்ன செய்யறானுவ, அதுல கொண்டு பூச்சி மருந்தை கலக்குறாங்க. எதுக்கு பூச்சி மருந்தை கலக்குறான், பூச்சி மருந்தை கலந்தாதான் ரொம்ப நாளைக்கு கடையில வச்சு விற்க முடியும். இல்லன்னா என்ன செய்யணும், 3 நாள் வரைக்கும் தண்ணி மாத்திக்கிட்டு இருக்கணும், கட்டுப்படி ஆகாது. ஒரு பாட்டில் உடைய கடையில போட்டா 1 மாசம் வச்சிருக்கானா இல்லையா, 1 மாசம் வச்சு விற்கிறான் இல்லையா, விற்கிறான். இல்லன்னா கிருமிகள் உண்டாகி போயிடும்.
அதனால பூச்சி மருந்தை கலந்து வச்சுட்டோம்னா அதுல கிருமி ஃபார்ம் ஆகாது அப்படின்னு சொல்லி கிருமி அதை நம்ம குடிச்சிட்டு இருக்கிறோம். மினரல் வாட்டரு, கொக்கோ கோலான்னு பாதுகாக்கப்பட்ட தண்ணீருங்கிறான என்ன பாதுகாக்குது? நம்மளை வந்து சாவடிக்கிற வேலையை கரெக்டா செஞ்சுக்கிட்டு இருக்குது. எல்லா கிருமிகள், குறிப்பாக இந்த குளிர்பானங்கள் எல்லாமே எப்படிப்பட்டதா இருக்குது? அவ்வளவுமே கெட்டு போக கூடாது என்பதற்காக வேண்டி அதுல பூச்சிக்கொல்லி மருந்துகளை சேர்க்கிறான். அது பார்லிமெண்ட் வரைக்கும் விசாரணைக்கு வந்து பயங்கரமா கொதிச்சு, அப்புறம் அந்த கொக்கோ கோலா அந்த மாதிரி கம்பெனிக்காரங்க கொடுக்க வேண்டியெல்லாம் கொடுத்தோம். அப்படி மொத்தம் போச்சு கொடுக்கணும். எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டாங்க. ஆளுங்கட்சியில எதிர்கட்சி வரைக்கும் ஒரு பைய வாய திறக்கல. அதுக்கு எந்த சட்டத்தையும் கொண்டு வரல. எந்த நாடுகளும் இல்லாம எல்லா நாட்டிலையும் கலக்குறாங்க சின்ன அளவுக்கு. நம்ம நாட்டுல அளவுக்கு அதிகமா, அதாவது கலக்குறத ஒத்துக்கிட்டாங்க உலகம். கூட கலந்துட்டாங்கன்னா பிரச்சனை. விஷத்தை கலக்குறாங்க உண்மை. அந்த நாட்டுல கம்மியா கலக்குறாங்க, நீ என்ன கூட கலக்குற? அந்த நாட்டுல கலந்தா 3 நாள்ல கெட்டு போற அளவுக்கு கலப்பாங்க. 3 நாள்ல கெட்டு போயிடும். அந்த அளவுக்கு நம்ம நாட்டுல 1 மாசம் வரைக்கும் கிருமி உண்டாம தடுக்கிறதுக்கு பவர்ஃபுல்லான விஷ மருந்துகளை வந்து கலக்குறாங்க. அப்ப இது கெடுதிங்கிறியா இல்லையா? அதைத்தான் பண்றாங்க. கர்ப்பப்பைக்குள்ள விஷத்தை உண்டாக்கி அந்த விஷம் முட்டையை அழிக்குது. அந்த விஷத்தை உண்டாக்கி என்ன செய்யறாங்க? இந்த ஆணிடமிருந்து வரக்கூடிய உயிரணு அழிக்குது. அது எப்படி கெடுதி இல்லாம இருக்க முடியும்? இயற்கைக்கு மாற்றமான விஷயங்களை செய்த அனைத்துமே என்னதான்? விவசாயத்துல உரம் போடாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம் அந்த காலத்துல, நவீன யுகத்துல. அப்ப இந்த பீட்டி கத்தரிக்காய் வேணாங்கிறாங்க, மரபணு மாற்றம் பட்ட கத்தரிக்காய் வேணாங்கிறான. அதுக்கு கத்துறவங்க மனுஷனுக்கு மட்டும் வேணா செய்யறாங்க, கேட்க மாட்டேங்கிறாங்க. கத்தரிக்காய்க்கு மரபணுவை மாத்தினா கெடுதி செய்யுங்கிறான். தண்ணிலையும் குளிர்பானத்திலையும் பூச்சி மருந்த கலந்தா அது கெடுதிங்கிறான். மனித உடல்ல போட்டு சோதனையும் பண்றான். எதுக்காக வேண்டி? ஏதோ ஒரு பாலிசி வச்சுக்கிட்டு குடும்ப கட்டுப்பாடு நாங்க ஆதரிக்கிறோம், அதனால எல்லா டாக்டரும் ஒழுங்கா பேசணும், இதுக்கு எதிராக பேசுனீங்கன்னா பட்டத்தை எடுத்துருவோங்கிற மாதிரி பயங்காட்டி வைத்து இப்படி ஒரு அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால வந்து முதல் நீங்க வழங்கிக் கொள்ள வேண்டும். குழந்தை வேணான்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்னே நமக்கு அனுமதிச்சிருக்கிறாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, குன்னா நாஸிலு வல் குர்ஆன் யன்ஸிலு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல குழந்தை வேணாம்னு சொல்வதாக இருந்தால் நாங்க தாம்பத்தியத்தில் ஈடுபட, அவங்களுக்கு இந்த இதெல்லாம் தெரியல. எது இந்த நேற்று சொன்னோம்ல எந்த நாள்ல அது முட்டை அந்த மாதிரி மெத்தட்லாம் அந்த நாலேஜ் இல்லையில இந்த மக்களுக்கு. அவங்க என்ன செய்வாங்க? என்னைக்கு வேண்டாலும் குழந்தை உண்டாயிரும் மக்கள், பொதுவான மக்கள் விளங்கி இருக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி விளங்கி வைத்திருந்த காரணத்தினால் அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அந்த தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு அந்த விந்து வெளிப்படக்கூடிய நேரத்தில் அதை வந்து கர்ப்பப்பைக்கு போகாம என்ன செய்வாங்க? வெளியே விட்டுருவாங்க. அப்ப குழந்தை உண்டாகாது. இதை நாங்க செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல குர்ஆன் இறங்கிக்கிட்டே இருக்குது. இறங்கிக்கிட்டே இருக்கும்போது நாங்க செஞ்சுக்கிட்டே இருந்தோம். இது வந்து ஒரு தவறானதா இருக்குமே, ஆனால் வஹி வந்திருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழுகிற காலத்துல சஹாபாக்கள் நாங்கெல்லாம் நினைஞ்சோம் குழந்தை வேணான்னு நாங்க பயந்தோமே, ஆனால் இப்படி செய்வோம். ஆனால் என்ன செய்யல? அல்லாஹ்ட்ட இருந்து எந்த ஒரு தடையும் வரல. இது வந்து புகாரில 5209வது ஹதீஸ். அதே மாதிரி வந்து இது வந்து தடுக்கப்படுற ஒரு காரியமா இருந்தால் அல்லாஹ் வந்து குர்ஆன் அதை தடுத்திருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது முஸ்லிம்ல 2608வது ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறது. அப்ப நம்ம குடும்பம், அதாவது குழந்தை வேணான்னு சொல்லக்கூடியவர்களா இருந்தால், இப்போதைக்கு வேணான்னு நினைத்தீர்களே ஆனால், நேற்று சொன்னோம்ல இயற்கையான முறை, அந்த மாதிரி ஒரு முறையை கையாண்டு என்ன செய்யலாம்? எந்த நாட்கள்ல வந்து குழந்தை பெற வாய்ப்பு இல்லை அந்த மாதிரி நாளை பயன்படுத்தி கொண்டு நமக்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? அது ஒரு கண்ட்ரோல் பண்ணி கொள்ளலாம். அல்லது என்ன செய்யலாம்? இந்த மாதிரி அந்த உயிரினம் உள்ள போகாமல் ஒரு தடுத்து கொள்ளக்கூடிய விஷயத்தை வந்து இப்ப நவீன முறையில் அதுக்கு சில மெத்தடுகள்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது மாதிரியான உரைகள் மூலமா என்ன செஞ்சுக்கலாம்? நீங்கள் குழந்தை உண்டாகாமல் தடுத்துக் கொள்ளலாம். அது தப்பு இல்லை, எந்த கருதியும் கிடையாது. இந்த உயிரணுவே போகாம தடுக்கிற மாதிரி ஒரு கவர் பண்ணி கொள்வது வந்து அது எந்த வகையிலும் என்ன செய்யாது? கேடு தரக்கூடிய சைடு எஃபெக்ட் உண்டாகக்கூடிய ஒரு மேற்றுமே அதுல இல்ல. இது வரைக்கும் தான் கூடும். அதே நேரத்தில் வந்து ஒரேடியா இந்த வாசகட்டமி பண்ணான்னு வைங்க, காலத்துக்கும் வந்து அவனுக்கு திரும்ப வந்து புள்ள கிடைக்காது, உண்டாக்க முடியாது. அதே மாதிரி வந்து பொம்பளைக்கு வந்து கர்ப்பப்பையவே பல மாதிரி செய்யறாங்க. கர்ப்பப்பை மாத்தி பரட்டி வைக்கிறது, கர்ப்பப்பை அறுத்து எடுத்து போடுறதெல்லாம் பல விஷயங்கள் நடக்கிறது. அல்லது கர்ப்பப்பைக்கு போற வாசலை இடிச்சு முடிச்சு போட்டு தச்சு வச்சிடுறது. அந்த உயிரினம் நீந்தி போகுமா இல்லையா? அது மாதிரி கர்ப்பப்பைக்கு போகக்கூடிய இந்த தீப்பை பிடிச்சு என்ன செய்வாங்க? அது ஒரு குடும்ப கட்டுப்பாடு முறை. எடுத்து அடைச்சு போடுறது, கர்ப்பப்பையை பார்த்து பரட்டி வச்சிடுறது, அது ஒரு முறை. வெட்டி எரிஞ்சு விட்டு எதுக்கு கர்ப்பப்பைன்னு சொல்லி இப்படிலாம் பல விதமா செய்யறாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறேன்னு, நிரந்தரமாக இந்த கரு உண்டாகாத அளவுக்கு செய்தால் அது பாவமா போயிடும். ஏன்? அல்லாஹ் படைச்ச இயற்கைக்கு மாத்தமாக நம்ம என்ன செய்யறோம்? யுத்தம் செய்யற மாதிரி வருது. 4 புள்ள இருக்குன்னு வேணான்னு சொல்லி நினைச்சு விட்டாங்க, இப்படி பண்ணிக்கிட்டாங்க. 4 பிள்ளையும் சுனாமில போயிடுச்சுன்னு வைங்க, 5ஆவது பிள்ளைக்கு என்ன செய்வேன்? நீ இப்ப வேணாம், சரி இப்ப வேணாம்ல, வேணும்னு நாளைக்கு ஒரு நிலைமை வராதுன்னு சொல்ல முடியுமா?
4 பிள்ளைங்க ஒரே அடி போச்சுன்னா 5வது பிள்ளை வேணும்ல. அப்ப அந்த உருவாக்கக்கூடிய சக்தியை ஆணும் பெண் இழந்துடக்கூடாதுல்ல. இது இங்கே கடையில விற்கும். அப்ப ஆண்மைங்கிற இந்த தன்மையும் பெண்மைங்கிற இந்த தன்மையும் நம்ம எந்த காரணத்திலும் இழந்துடக்கூடாது. இழக்கிற மாதிரியான ஒரு குடும்ப கட்டுப்பாடுகளை இல்லாம பாதிப்பு இல்லாத வகையில செஞ்சு கொள்ளலாம். எதுல பாதிப்பு இல்லையோ அந்த மாதிரி என்ன செய்யலாம், நமக்கு நாம கண்ட்ரோல் பண்ணி கொள்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது என்பதை இதை பார்க்கிறோம். இது குடும்ப கட்டுப்பாடு விஷயம். அதே மாதிரி கரு உண்டாயிடுச்சுன்னு வைங்க, உண்டான பிறகு அம்மா அவசரப்பட்டு ஏதோ ஒன்று உண்டாயிடுச்சுன்னு வைங்க, அதை கலைக்கலாமா அப்படிங்கிற அடுத்த ஒரு கேள்வி வரும். குடும்பத்தில் குழந்தை மேட்டரா இருக்கனால இதையும் சேர்த்தாதான் அந்த முழுமை வேணும். அதுக்காக இதையும் சொல்ல வேண்டி இருக்கிறது. இப்ப குழந்தை வேணான்றது எல்லாம் முயற்சி பண்றோம். நம்மள மீறி ஒரு குழந்தை உண்டாயிடுச்சுன்னு சொன்னா அதை கலைக்கிறதுன்னு வரும்பொழுது அதுல நுணுக்கமா பல விஷயங்களை கவனிக்கணும். முதலாவதாக, உங்கள் குழந்தைகளை கொல்லாதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் பல இடங்கள்ல குர்ஆன்ல என்ன செய்யறான், கட்டளைறான். லா தக்துல் அவுலாதக்கும், உங்களுடைய குழந்தைகளை நீங்க கொல்லாதீங்க. கது ஹஸிரல்லதீன கத்தலு அவுலாதகும் சபகம் பிகைரி இல்மின், அறிவில்லாமல் தங்கள் குழந்தைகளை முட்டாள்தனமாக கொலை செய்கிறார்களே அவர்கள் நஷ்டமடைந்து விட்டார்கள். 640 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், தஆலவ் அத்துல்மா ஹர்ரம அலைக்கும் ரப்புக்கும், உங்கள் இறைவன் உங்களுக்கு ஹராமாக்குனதெல்லாம் சொல்கிறேன் வாருங்கள் என்று கூப்பிடுங்க. கூப்பிட்டு சொல்லுங்க, அல்லாஹ் துஸ்ரிகு பிஹி செய்ய, அல்லாஹ்வுக்கு எதை இணை கற்பிக்க கூடாது. வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களுக்கு உதவிகள் செய்ய வேண்டும். வலா தக்துலு அவுலாதக்கும், 3வது உங்க பிள்ளைகளை கொல்லாதீங்க. 3வது மெட்ரல் என்ன செய்யறான், ஷிர்க் வைக்காதீங்க, பெற்றோரை ஒழுங்கா கவனிச்சுக்கிறங்க, உங்க பிள்ளைகளை கொலை செஞ்சிடாதீங்கன்னு சொல்லி 6வது அத்தியாயத்தில் 151வது வசனத்தில் சொல்கிறான். 17:31 சொல்றான், வலா தக்துலு அவுலாதக்கும் ஹஷ்யத இம்லாக்கின், இம்லாக்கின் வறுமையை பயந்து உங்கள் குழந்தைகளை கொன்று விடாதீர்கள். நஹ்னு நர்சுக்குஹும் வையாக்கும், உங்களுக்கு அவங்களுக்கு சேர்த்து நாம தான் ரிஸ்க் அளிக்கிறோம். இன்ன கத்லஹும் கான ஹிதான் கபீரா, அவங்களை கொல்வது பயங்கரமான குற்றமாக இருக்கிறது. வறுமைக்கு பயந்து என்ன செய்யாதீங்க, பிள்ளைகளை கொள்ளாதீங்கன்னு 17வது அத்தியாயத்தில் 31வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி பெண்கள்கிட்ட பையத்து செய்ய சொல்லி எல்லாம் உத்தரவு போடும் பொழுது அவங்கள்ட்ட உறுதிமொழி வாங்கன்னு சொல்லும் பொழுது அந்த உறுதிமொழியில ஷிர்க் வருது. அது மாதிரி பெற்றோரை கவனிக்கிறது வருது, விபச்சாரம் செய்யக்கூடாது, திருடக்கூடாதுலாம் வருது. அதுல ஒண்ணு வருது, வலா யக்துல்ன அவுலாதகுன்ன, தங்கள் பிள்ளைகளை அவர்கள் கொல்லக்கூடாது என்று உறுதிமொழி வாங்குங்க அல்லாஹ் சொல்றான் 60வது அத்தியாயத்தில் 13வது வசனம். அதே மாதிரி மறுமை நாள்ல உயிதல் மௌஊதத்து சுயிலத்து பிஐதன் பின் குத்திலத், என்ன பாவத்திற்கு இந்த குழந்தை கொல்லப்பட்டால் என்று மறுமையில் விசாரிக்கப்படும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப குழந்தையை கொல்லக்கூடாது என்கிற ஒரு மேற்று இஸ்லாத்துல தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப குழந்தைன்னா பெத்து எடுத்தா மட்டும் குழந்தையா, கருவுல குழந்தையா? பெத்த பிறகு குழந்தை, அது நல்லா தெரிகிறது. கருவுல இருக்கும் பொழுதே அது குழந்தையா தானே இருக்குது. அதை கொள்றதுல வருமா, குழந்தையை கொள்வதில் வருமாங்கிறது தான் முக்கியமா ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு விஷயம். ஆனா இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா விளைவிக்கிறோன்னு, மனிதனுடைய உயிர் இருக்கு இல்லையா, அந்த உயிரை இஸ்லாம் 2ஆக பிரிக்கிறது. இஸ்லாம் மார்க்கத்துல மனிதனுடைய உயிர் என்ன செய்யறது, 2ஆக பிரிக்கப்படுகிறது. நம்மளுக்கெல்லாம் 2 உயிர் இருக்கிறது. அதாவது மிருகங்களுக்கெல்லாம் ஒரு உயிர் தான் இருக்கிறது. நமக்கு என்ன இருக்கிறது, மனிதனுக்கு 2 உயிர் இருக்கிறது என்று நம்ம குர்ஆன்ல ஆராய்ச்சி பண்ணும் பொழுதும் ஹதீஸ பார்க்கும் பொழுதும் நமக்கு தெரிகிறது. எப்படி தெரியுது? ஒரு ஹதீஸ்ல வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மனிதன் ஒரு 40 நாள் தாய் வயிற்றுல அவன் உருவாக்கப்படுகிறான். அதுக்கப்புறம் அலக்கத்து என்ற நிலையை அடைகிறான், அது ஒரு 40 நாளைக்கு. அதுக்கடுத்து முதுகத்து என்ற நிலையை அடைகிறான், அது ஒரு 40 நாளைக்கு. அதுக்கப்புறம் 340 ஆச்சா, 340 எவ்வளவு ஆச்சு, 120 நாள். 120 நாளைக்கு பிறகு சும்மா யுன்ஃபகு ஃபீஹி ரூஹு, பிறகு ரூஹு ஊதப்படுகிறது. அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, முதல் 40 நாளைக்கு ஒரு ப்ராசஸ் நடக்குது, 2வது 40 நாளைக்கு அது ஒரு வேலை நடந்து கொண்டிருக்கிறது, 3வது நாளைக்கு அது ஒரு வகையான வளர்ச்சி நடந்து கொண்டே இருக்கிறது. 340 முடித்து விட்டு சும்மா யுன்ஃபகு ஃபீஹி ரூஹு, அதுக்கப்புறம் தான் ரூஹு ஊதப்படுதுன்னு சொல்லி புகாரில 3208, 3332, 6594, 7454 ஆகிய ஹதீஸ்கள்ல இடம்பெற்றிருக்கிறது. இப்ப நீங்க கவனிக்கணும், 120 நாளைக்கு பிறகு உயிர் ஊதப்படுதுன்னு இருக்க. இப்ப ஏற்கனவே உயிர் இருந்துச்சா இல்லையா? ஏற்கனவே உயிர் இருக்க போய்த்தானே முட்டையில உயிர் இருந்துச்சு, இந்த அணுவுல உயிர் இருந்துச்சு, நீஞ்சுக்கிட்டு உள்ள போனுச்சு, முட்டையை உடைச்சு உள்ள போய் நுழைஞ்சு என்ன செய்யுது, 2ம் சேர்ந்துக்கிட்டு கருவறையில போனுச்சு. உயிர் இருக்கிறது வளர்ந்தாலும் உயிர் இருக்குன்னு அர்த்தம். அது சின்ன அளவா இருந்து என்ன செய்யுது, வளர்ந்து பலவிதமான ஸ்டேஜ் அடைஞ்சு ஒரு சதமாரி பல மாதிரி ஒரு நிலையை அடைந்து கடைசியா ஒரு நிலைக்கு வருது. அப்ப உயிர் இல்லாம வளர்ந்துச்சு. அப்ப உயிர் இருக்குது, மறுபடி ஒரு உயிர் ஊதப்படுது. ஏற்கனவே ஒரு உயிர் இருக்குது, அந்த உயிர் என்னது, மனிதன் என்று சொல்லக்கூடிய உயிர் இல்லது.
அது என்ன உயிர்? அது ஒரு வளர்வதற்குரிய உயிர், வளர்வதற்கு உள்ள ஒரு உயிர் தானே தவிர மனிதன் என்கிற டிசைட் பண்ணக்கூடிய உயிர் எப்பதான் ஊதப்படுது? 3வது 40 நாளைக்கு அப்புறம் தான் அந்த உயிர் ஊதப்படுதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? உயிர், மனித உயிர் தனியா தான் கொடுக்கப்படுதுங்கிறாங்க. அப்ப 120 நாளைக்கு முன்னாடி உள்ள அந்த உயிர் அது மனித உயிரை பெறவில்லை. இந்த ஹதீஸ் பிரகாரம் 120 நாளைக்கு பிறகு உள்ள ஒரு கருதான் என்ன செய்கிறது? மனித உயிரை பெற்றிருக்கிறது. அப்ப உயிரை இஸ்லாம் ரெண்டா பிரிக்குதா இல்லையா? உதாரணத்துக்கு எடுத்துக்கிறீங்களேன், அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லி காட்டுறான், யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா, உயிர்களை அல்லாஹ் கைப்பற்றிக் கொள்கிறான். எப்ப கைப்பற்றிக் கொள்கிறான்? மௌத்தாகக்கூடிய நேரத்தில் கைப்பற்றிக் கொள்கிறான். அதே மாதிரி வல்லத்தி லம் தமுத் ஃபீ மனாமிஹா, மௌத் ஆகாத உயிர்களை தூங்கும் போது கைப்பற்றிக் கொள்கிறான். அல்லாஹ் சொல்றான், மனித உயிரை ரெண்டு இடத்துல அல்லாஹ் கைப்பற்றான். ஒன்னு சாவும் போது கைப்பற்றிக்கிறான். ஒன்னு இதுக்கு எல்லாருக்கும் விளங்குது, சாவும் போது கைப்பற்றுறது பெரிய ஆராய்ச்சியெல்லாம் வேண்டியது இல்ல, பாடியா கிடக்கிறது ஆதாரம் தான். தூங்கும் போது என்ன செய்யறான்? அல்லாஹ் உயிரை கைப்பற்றுறாங்கிறான். தூங்கும் போது உயிரை கைப்பற்ற செஞ்சான். தூங்கும் போது உயிரை கைப்பற்றினா உயிர் இருந்துச்சா? உயிர் இருந்துச்சு, இருந்துச்சுங்கிறதும் சரிதான், கைப்பற்றினாங்கன்னு சரிதான். ஏன்? ஒரு வகையான உயிர் அங்க இருக்கிறது, இன்னொரு வகையான உயிர் எடுக்கப்பட்டு விட்டது. என்ன உயிர் இருக்கிறது? மிருகங்களுக்கு இருக்கிற உயிர் இருக்குல்ல, குடல் ஜீரணமாகிறது, ரத்தம் ஓடுறது, இதயம் பம்ப் பண்றது, அதெல்லாம் ஒழுங்கா வேலை செய்கிறது. அதே நேரத்தில் பக்கத்தில் உட்காந்து பேசிட்டு நீ விளங்குமா? அவருக்கு அது விளங்காது. சிந்திக்குமா? தூங்கிட்டு சிந்திப்பார் அவரு? சிந்திக்க மாட்டேங்கிறாரு. அப்ப இந்த பிரெயின் இருக்குல்ல, மனிதனுக்கு உள்ள அந்த செக்ஷன் அதுதான் அடிபடுது தூங்கும் பொழுது. தூங்கும் பொழுது மனிதன் என்கிற முறையில் அவனுக்கு செயல்பாடு இருக்குல்ல, எறும்பு கடிக்குது உங்களை, இப்படி அடிப்பீங்களா இல்லையா? உயிர் எல்லாமே அடிக்கிற. அப்புறம் தூங்கிக்கிட்டு இருக்கும் போது எறும்பு கடிச்சா உங்க கை உங்களை அறியாம போய் அடிக்குதா இல்லையா? இது அணிச்சு ஆடு மாடு கூட செய்யும், வாழை கொண்டு அடிக்கும். முதல் வாழை கொண்டு அடிச்சா கரெக்டா என்ன செய்யும்? அந்த குறி வச்சு கொசுவெல்லாம் அடிக்குதா இல்லையா? இதை செய்வதற்கு என்ன வேண்டியது இல்ல, மனிதனா இருக்க தேவையில்லை. இந்த மாதிரி வேலைகள் நம்ம தூக்கத்திலும் நடக்கிறோம், படுத்து கிடந்துட்டே இருக்கிறோம், கொஞ்ச நேரத்துக்கு பிறண்டு படுக்கிறோம். ஏன்? சூடாயிடுதுல உடம்பு, ஒரே பக்கமா படுத்து கிடந்தோம்னா காத்து படாம முதுகு சூடாகி போயிருமா? சூடாயிடுச்சுடா பிறண்டு படுறான்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கும், அப்படி பிறண்டுக்கிறோம். அந்த பக்கம் மாத்தினா என்ன செய்யும்? காத்து படுமைங்கிறதுக்காண்டி பிறண்டுக்கிறோம். ஒரு அளவுக்கு தானே படுக்க முடிகிறது, சூடானாலும் மாறிக்கிடுவோம். ஒரு பக்கமா வலி அதிகமா வலியா போச்சுன்னு வைங்க, அப்பவும் இப்படி பிறண்டு படுத்துக்கிடுவோம். இப்படி எல்லாம் இயற்கையா நடக்கக்கூடிய ஒரு மேட்டர்லாம் இருக்கும்போது என்ன இருக்குது? உயிர் இருக்குன்னு தெரிகிறது. அதே நேரத்தில் உனக்கு சிந்திக்க முடியல, உனக்கு கவலைப்பட முடியல, பிளான் பண்ண முடியல, ஆராய்ச்சி பண்ண முடியல. அந்த வகையில நீ பணமா தான் இருக்கிற தூங்கக்கூடிய நேரத்தில். அப்ப என்ன விளங்குது? அல்லாஹ் சாவக்கூடியவனுக்கு ரெண்டு உயிரையும் சேர்த்து பிடிங்கிட்டு போயிடுறான். தூங்குற மனுஷனுக்கு அந்த செக்ஷனை மட்டும் தனியா எடுத்துக்கிறான், அப்படி தூங்கிக்கிறான். அப்புறம் எழுப்பியோட நினைச்சானா நிச்சயமா மர கொடுத்துறான். அவன் கண்ட்ரோல்ல எடுத்து, அவன் கண்ட்ரோல் எடுக்கிற பெரிய விஷயம் கிடையாது. எடுத்து கொண்டா எப்படி கொடுக்குறான் கேட்கல, அவன் நினைச்சா ஒரு ஆர்டர் தானே எல்லாமே. ஆகண்டா போண்டா போ நின்றுடா நிக்கும். அப்ப இது ரெண்டு விளங்குது, மனித உயிர் ரெண்டு வகை விளங்குதா? அந்த ஹதீஸ்லயும் அப்படிதான் விளங்குறது. இந்த ஆயத்துல என்ன இருக்குது? இதை எல்லாம் எப்படி சொல்லி காட்டுறான்? 39வது அத்தியாயத்துல 42வது வசனத்தை சொல்லி காட்டுறான். 6:60 சொல்றான், ஒவ்வொரு எத்தவப்பாக்கும் பிள்ளைகளி, அவன் தான் இரவில உங்களை மரணிக்க செய்கிறான். இரவுல செத்தா போயிட்டோம், அதுதான் சொல்றான். மனுஷங்கிற முறையில உள்ள மேட்டரை எடுத்து போடுறான். இல்ல மிருகங்கள்ங்கிற அளவுக்கு உள்ள ஒரு செக்ஷன், உயிருடைய ஒரு செக்ஷன் ஒர்க் பண்ணுது, ஒரு செக்ஷன் ஒர்க் பண்ணல. அப்ப அததான் கருவறையில இருக்கும் பொழுதும் மனிதன்கிற அந்த செக்ஷன் ஒண்ணு கொடுக்கப்படல. அது இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணி சொல்றாங்க. கரு வளருது இல்லையா? வளரக்கூடிய நேரத்துல அந்த ஒரு 120 நாள் கொஞ்சம் அதுல ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் மனிதன் என்பதற்கு எந்த ஒரு அம்சமும் இருக்காராம். எங்க கொண்டே டெஸ்ட் பண்ணாலும் என்ன இருக்கு? அது ஒரு பிண்டமா தான் தெரியுமே தவிர இது மனிதனுடைய பொருள்னு சொல்ல இயலாது. அதெல்லாம் எப்போ வரேன்? மனித உயிரெல்லாம் ஊதப்பட்டு மனிதனுக்கு இந்த ப்ரோக்ராம் அமைத்த பிறகுதான் அதுக்குரிய ஏற்பாடு நடக்குதுங்கிறான். அப்ப அந்த மாதிரி எல்லாம் அப்படி எல்லாம் சொல்லி காட்டுறான். அதாவது என்ன சொல்றான்னு கேட்டா, நுத்துபா விந்து துளியா இருப்பதை அளக்கு என்ற நிலைக்கு மாத்திரம், அளக்க முழுகத்துங்கிற ஒரு சதை கட்டி நிலைக்கு மாத்திரம், அதுக்கப்புறம் அதுக்கு எலும்பை வைத்து எலும்புக்கு மேல சதையை அணிவிக்கிறோம். சும்மா அன்சனா ஹல்கன் ஆகற, பிறகு வேறு படைப்பாக மாத்துகிறோம். இதுவரைக்கும் ஒரே படைப்பு தான். குரங்கு கருவம் அப்படித்தான் இருக்கு, மனுஷன் கருவம் அப்படித்தான் இருக்கு. வேறு படைப்பாக பிறகு மாத்துகிறோம் சொல்லி அல்லாஹ் 23வது அத்தியாயத்தில் 14வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அதனால நம்ம கருவறையில் இருக்கக்கூடிய நேரத்தில் மனித உயிர் ஊதப்படுறதுக்கு முந்தி ஒருவர் கலைத்தாரையானால் அவர் மனுஷ குழந்தைய கொன்றார்னு சொல்ல முடியாது. ஏன்? மனுஷ உயிரை ஒண்ணு கொடுக்கலையே. ஹதீஸ் பிரகாரம்
ஹதீஸ் பிரகாரம் எப்ப 3:40க்கு அப்புறம் தான் என்ன செய்யப்படுது, மனிதன்கிற ரூஹு கொடுக்கப்படுகிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். அதனால அந்த கருவை கலைத்தல் என்பது இந்த 120 நாளைக்கு முன்னாடி உள்ள பருவமாக இருந்தால் உடம்புக்கு கேடு தருதுங்கிற வகையில் அதை தவிர்த்து கொள்ளணும். குழந்தைய கொள்றதுங்கிற கணக்கில் வருமான வர உங்களுக்கு கேடு தரும்னா என்ன செய்யணும், கேடான எல்லாத்தையும் தவிர்த்து கொள்ளணும்ல, அப்படி வருமே தவிர உயிரை கொலை செய்ததுங்கிற ஒரு கண்டிஷன்ல வராதுங்க. மனித உயிராக இது இன்னும் ஆகவில்லை. மனிதனுக்குன்ற உள்ள உயிரை மலக்கு என்ன செய்வாரு, மலக்கு மூலமா அல்லாஹ் கொண்டு கொடுக்க சொல்றான். அது 3:40 கழிச்சுதான் 3:40 நாள் போன பிறகுதான் அது வழங்கப்படுது என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த மாதிரி அடிப்படையில அதுக்கு முந்தின கருவாக இருக்குமே ஆனால் அது ஒரு அவசியத்தை கருதி நீங்க கலைத்தீர்களே ஆனால் குழந்தையை கொன்ற குற்றம் வராது. 120க்கு மேல ஆயிடுச்சுன்னு சொன்னா, மனித உயிர் ஊதப்பட்டுருச்சுன்னு சொன்னா, அது வெளியே இருந்தா என்ன உள்ள இருந்தாலும் மனசு குழந்தது, வெளியே இருந்தாலும் உள்ள இருந்தாலும் என்னது, அப்பதான் அது மனிதனாக ஆகுகிறது. மனிதனாக ஆன பிறகு கொள்வது குற்றமாயிரும். இது சம்பந்தமான இன்னும் சில விவரங்கள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதை நாளைக்கு பார்க்கலாம்.